நிறைய நான் ஒரு 50 கொஷின்ஸ் கிட்ட ஆப்ஷன் சொல்லி தான் சார் இருக்கேன். ஒரு ஓகே பாருங்களா சார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? என்னென்ன ரிவரை பிரிக்கிறாங்க? என்னென்ன ரிவர் சிஸ்டம் சார்? இந்த பக்கம் யமுனால இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரி சம்பலையும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய லூனியும் பிரிக்கிறாங்க. So it acts as a primary watershed between the drainage systems of Arabian Sea and Bay of Bengal. So it is Luni. So largest tributary of Yamuna, Chambal. Chambalayum பிரிக்கிறதுனால it is acts. So third, Guru Shikhar, the highest peak of the range, is located in the state of Gujarat, state of Rajasthan. So only 2-1. Then அடுத்தது regarding the last classல வந்து rare earth elements னு கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து critical elements அவ்வளவுதான். Consider the following pairs of minerals as it primary use. அப்படின்றது பாத்தீங்கன்னா lithium, high density rechargeable batteries, then neodymium, permanent magnets for wind turbines, then graphite anode material for EV batteries, then cobalt strengthening of cathodes. 4 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். All the 4 was right. So regarding some current affairs எடுத்து வச்சிருக்கேன். So lithium இப்போ வந்துட்டு 5.9 million tons of lithium has been identified in the state of Jammu and Kashmir. எழுதிக்கோங்க சார். Sir, not state. 5.9 million metric tons of lithium in Jammu. 5.9 million metric tons of lithium. Then second, neodymium. சரியா? It was targeted up to within the financial year of 2027 குள்ள 500 tons வந்து எடுக்கிறதா வந்துட்டு it has been formulated that 500 tons before financial year of 2027. 500 tons வந்து before
2027 ஃபினான்ஷியல் இயருக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட், கிராஃபைட். இந்தியா இஸ் தி லீடிங் ப்ரொடியூசர் ஃபார் கிராஃபைட். அதுலயும் பாத்தீங்கன்னா the state of Jharkhand leads in the mining of graphite. ஆனா as of now the graphite mining has restricted in India. இப்போ வந்து கிராஃபைட், அதுக்கப்புறம் அது கூட வந்து இன்னும் ஜிங்க், இந்த மாதிரி ஒரு 4-5 எசென்ஷியல் மினரல்ஸ் வந்து மைன் பண்றது வந்து இந்தியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் we are now importing from outside. சரியா? this graphite. Then cobalt, strengthening of cathode. All these four minerals were used in strengthening the green technology in India. So last year November December வந்து ஒரு பெரிய கேஸ், ஆரவல்லி கேஸ். ஸோ ஆரவல்லிஸ்ல ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா வந்து 100 மீட்டர்ஸுக்கு மேல வந்து இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a hill. அதுக்கப்புறம் வந்து a group of ரேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா above 500 meters is considered to be a hill. அப்படிதான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து மைனிங், லீகல் மைனிங்கை வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இல்லீகல் மைனிங்கை வந்து குறைக்கணும் அப்படின்ற அந்த பிளாங்கெட் ஆஃப் மைனிங்கை போட்டுட்டு லீகல் மைனிங்கை மட்டும் எம்பவர் பண்ணலாம் இந்தியாக்காக அப்படின்றதுக்காக தான் இதை வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் எல்லா இடத்துலயும் இந்த மைனிங்கை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் அவங்க அலோவ் பண்ணல. சம் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் ஆர் நாட் அலௌட் ஃபார் லீகல் மைனிங் ஆல்சோ. ஆனா அதுலயே பாத்தீங்க அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ், இப்போ அட்டாமிக் மினரல் இருக்குது, நியூக்ளியர் மினரல் இருக்குதுன்னா அங்க அந்த ஸ்பெஷல் பெர்மிசஸ்லயுமே அதை எடுத்துக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி a statement or current affairs based question. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the Supreme Court has mandated the management plan for sustainable mineral in Aravallis. Then blanket bans on mining often lead to the surge in unregulated illegal mining, causes greater ecological damage. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. யாரெல்லாம் சார் இங்க ஓகே வித் மைனிங் ஆஃப் அரவல்லி? மைனிங் ஆஃப் அரவல்லி இஸ் குட் அப்படின்றது யாரெல்லாம்? காவியா மட்டும் தானே? மற்றவங்க எல்லாம் மைனிங் வந்து தப்பா, அரவல்லிஸ் மைன் பண்றது தப்பா கரெக்டா? சரி, தப்புன்னு சொல்றவங்க எல்லாம் யாரெல்லாம்? சார் லாஸ்ட் 2025 நவம்பர் டிசம்பர்ல ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு, அப்படிதானே? மைனிங் வந்து அலோவ் பண்ணலாம், பாரவல்லிஸ் வந்து தேவைக்கு இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் மினரல் ரிசோர்சஸ்க்காக மைன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதுல டெண்டர்ஸ் கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படிதானே? இப்ப இது சரியா தப்பா? யாரெல்லாம் சரின்னு சொல்றீங்க கை தூக்குங்க. 1 2 3 4 5. ஏங்க இவ்வளவு இதுக்கு மேல இந்த நியூஸ் சேனல்ல கூட படிக்க மாட்டாங்க. சரி, யாரெல்லாம் தப்புன்னு சொல்றீங்க? சார் மைனிங் எப்படி பார்த்தாலும் எக்கலாஜிக்கலி ராங் தானே சார் அப்படின்றது யாரெல்லாம் இருக்கிறீங்க? மத்தவங்க எல்லாம் எந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க? எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்ன்ற ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்களா? நாளைக்கு அந்த கேடர் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு டெல்லியோ ராஜஸ்தானோ இல்ல குஜராத்தோ போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பஞ்சாபோ இங்கதான் நமக்கு வந்து இருக்குது. என்ன பண்ணுவீங்க? ஸோ ஹவ் டு திங்க். சரியா? ராங் அப்படின்னு சொன்ன 2 பேர், நீங்க கன்னியாகுமரி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த உங்க ஊர்ல நடக்கிறது வந்து ஐயோ இது தப்புன்னு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா வந்து ரீஜனல் கன்சென்சஸ் எல்லாம் வச்சு கூடாது. சரியா? சுப்ரீம் கோர்ட். அடுத்தது, so both the statements are right தான். அடுத்தது fourth question என்னது? With reference to the western disturbances, consider the following statement. They are extra tropical cyclone. அப்படியே repetitive question from world geography. அதே question. They are extra tropical cyclone that originate over the Mediterranean region. லாஸ்ட் வாட்டே சொல்லியிருந்தேன், when there is an absence of monsoon wind அப்படின்னா இவங்க வந்து எமர்ஜ் ஆகி எனக்கு 2 பிரான்ச்சஸா வருவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்னு வந்து நார்த் பிரான்ச், இன்னொன்னு வந்து சதர்ன் பிரான்ச். இந்த சதர்ன் பிரான்ச் தான் நமக்கு இருக்கிறதுல இந்தியா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்ல இந்த சதர்ன் பிரான்ச் தான் இந்தியா வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இது வந்தாலே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து இது மாய்ஸ்சர் எடுத்துட்டு வரும்போது நல்ல அமௌண்ட் ஆஃப் ஸ்னோஃபால தருவாங்க. ஒரு சில டைம் மாய்ஸ்சர் இல்லாதப்ப தே ஆர் காசிங் இன்க்ரீஸ் இன் தி டெம்பரேச்சர். ஸோ இவங்க தான் வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராபிக்கல் சைக்ளோன் இல்லாம இவங்க எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் இன் தி நார்தர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தே ஆர் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன், அது கரெக்டான விஷயம் தான். தே ஆர் கமிங் ஃப்ரம் மெடிடேரியன் சி, அதுவும் கரெக்ட் தான். தேர் அரைவல் இன் இந்தியா இஸ் கேரக்டரைஸ்ட் பை சடன் டிராப், அப்படியா? சடன் ரைஸ் இன் தி
டெம்பரேச்சர். ஸோ பிகாஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, வரும்போது இவங்க கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணி விட்டாங்க அப்படின்னா எனக்கு ஈஸியா இங்க இருக்கக்கூடிய சன்லைட் வெளியே எஸ்கேப் ஆகி போக முடியாது. ஸோ இட் வாஸ் ட்ராப்டு இன் தி atmosphere. So obviously the temperature has to be rise. They are primary source for the moisture. So third statement, 1 and 3. அடுத்து உங்களுக்கு என்ன क्वेश्चन சார் இருக்குது? passes. Oh, it was recently current affairs question அப்படிதானே? ஆப்ஷன் ஏ. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்ல சொன்னாங்க. ஆப்ஷன் ஏ. எனக்கு ஜியோகிராஃபி क्वेश्चन மட்டும் தான் கொடுத்தாங்க சார். திஸ் இஸ் நாட் இன் மை ஜியோகிராஃபி क्वेश्चन, so I didn't prepare any thing for this. அடுத்தது क्वेश्चन சார், 7th question, sorry 6th question. So 0 degree isotherm in Himalayas, consider the following statement. So 0 degree isotherm அப்படின்னா என்ன சார்? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், there was something called normal lapse rate. 1 degree Celsius 1 kilometer மேல போனா 6.5 degree Celsius கம்மியாகும் அப்படின்னு சொல்லி தெரியும். So first statement, it represents the altitude at which the ambient air temperature is at freezing point. 0 degree Celsius freezing point. எப்போ வந்து 0 degree Celsius போகுதோ அந்த altitude தான் என்னதுன்னா 0. So isotherm அப்படின்னா என்னது சார்? First, what is called isotherm? Line connecting the equal amount of temperature. So at which altitude or at what altitude the temperature வந்து எனக்கு 0 degree Celsius போகுதோ அதான் வந்துட்டு எனக்கு வந்து isotherm. So first statement was right. Then second statement, as rise in its altitude increase in rain to snow ratio. Below 0 degree Celsius rain, above 0 degree or below 0 degree Celsius it is snow. So second statement was also right. Rise in the altitude. So once நான் இந்த டிகிரி இந்த ஆல்டிடியூட ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய இதெல்லாமே அதை விட கம்மி டெம்பரேச்சரா தான் இருக்கும். ஏன்? எனக்கு ஹைட் போக போக டெம்பரேச்சர் அப்படின்றது டிராப் தான் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது அட் தி ஹிமாலயாஸ். ஸோ அந்த காரணத்தினால எனக்கு ஒன்ஸ் வந்து அந்த precipitation வந்து ஸ்னோஃபாலா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய இதெல்லாமே என்னது? ஸ்னோ ரெயின், ஸ்னோ precipitation தான். there is no rainfall precipitation. Then this shift primarily affects the river flow during the peak monsoon months. இங்க யோசிச்சு பாருங்க, இங்க வந்து பீக் மன்சூன் மந்த்ஸ் கொடுத்திருக்காங்க. மன்சூன் மந்த்ஸ்ல இந்த ஸ்னோஃபாலை நம்பி அந்த ரிவரோட இது இருக்குமா, இல்ல வந்துட்டு ரெயின்ஃபாலை நம்பி அந்த ரிவரோட ஃப்ளோ இருக்குமா? இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபால், நாட் பேஸ்ட் ஆன் திஸ் isotherm or 0 degree Celsius. So 1 and 2, only 2 was right. Only 2 was right. So அங்க மன்சூன் சீசன்ஸ் இருக்குன்னு பதிலா அவங்க வந்து ஒருவேளை ட்ரை சம்மர் சீசன் கொடுத்தாங்க. ட்ரை சம்மர் சீசன் த எக்ஸாக்ட் ரெயின்ஃபால் ஆர் ரிவர் கோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? இந்த ஸ்னோ மெல்ட் ஆகிறத டிபெண்ட் பண்ணிருக்கும். இந்த 0 டிகிரி ஐசோதர்ம் பேஸ் பண்ணி இருக்கதா இருக்கும். ஆனா இங்க இந்த மன்சூன் சீசன்ல த ரிவர் கோர்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் தி மன்சூன் ஆர் ரெயின்ஃபால், நாட் பேஸ்ட் ஆன் தி 0 டிகிரி ஐசோதர்ம். So option statement 3 was not right. So option B. So seventh statement again, seventh question again, very easy question. Consider the following statement regarding the reduced snowfall in the western Himalayas. So western Himalayas, இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல இப்ப ரீசெண்டா வந்து இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கிறதுனால வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெடியூஸ்டு ஸ்னோஃபால் அப்படின்றது நடக்குது. இதுக்கு பேசிக்கான ரீசன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷாலோ லோ பிரஷர். சரியா? இந்த ஷாலோ எழுதிக்கோங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஷாலோ லோ பிரஷர் இன் திஸ் ஜோன். ஷாலோ லோ பிரஷர், மிக குறைவான அளவிலான லோ பிரஷர் இங்க கிரியேட் ஆகிறது. அப்ப மிக குறைவான அளவிலான லோ பிரஷர் கிரியேட் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்றப்போ இங்க இருந்து வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் என்ன பண்ணாது அப்படின்னா இங்க கம்மியான அமௌண்ட் ஆஃப் லோ பிரஷர் தான் இருக்குது. அதிகமான அமௌண்ட் ஆஃப் லோ பிரஷர் இருந்தா இங்க பிரெசிபிடேஷன் அதிகமா இருக்கும். அது பிரெசிபிடேஷன் இங்க இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ், இங்க இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் மேல போயிட்டு இந்த ரெயின்ஃபால் அப்படின்றது ஸ்னோஃபாலா கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஆனா லோ பிரஷரே இந்த வாட்டி இங்க கம்மி தான் அப்படின்றப்போ பிரெசிபிடேஷன் எப்படிதான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். பிரெசிபிடேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்னோஃபால். அப்ப ஸ்னோஃபாலும் எனக்கு கம்மியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் லீட்ஸ் டு தி டிக்ரீஸ் இன் தி அல்பிடோ ஆஃப் தி மவுண்டைன் ரேஞ்சஸ். கரெக்டா? டிக்ரீஸ் இன் தி அல்பிடோ, ஏன்னா ஸ்னோ இருந்தா மட்டும்தான் அல்பிடோ ரேஞ்ச் அதிகமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். தென் செகண்ட், இட் காசஸ் தி ஷிஃப்ட் இன் phonology of the Himalayan flora. Flora which means the plant and varieties. So snowfall கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கக்கூடிய பிளான்ட்டோட கிளாசிபிகேஷன் ஆர் டைவர்சிஃபிகேஷன் நடக்கதா செய்யும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஆல்சோ ரைட். So it causes the shift. Then third statement, it reduces the base flow of perennial rivers during summer. It reduces the base flow of perennial rivers during summer.
So snowfall in summer, it is depends on the snow melt. So all the three statements was right. Reduces the base flow of perennial rivers during summer. So during summer, this snow has to be melt. And the snow melt ஆனதா எனக்கு ரிவர் ஃப்ளோ ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த வருஷம் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்னோஃபாலும் இல்லை அப்படின்றப்ப என்ன நடக்கும்? ஸ்னோஃபால் இல்ல, பெரினியல் ரிவரா இருக்காது. So all the three statements was right. Then 8, which of the following statement is correct regarding the Indus River system? It originates from the glacier near Bokarchu in Tibet. Correct, sir? Then second statement, in Ladakh, it flows between Karakoram and Ladakh range. Adum correct? ஒரு நிமிஷம் சார். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஹேண்ட் அவுட்ல இல்ல, பார்க்கலாம் சார், நம்மளே பார்க்கலாம். So which of the following statement is correct? So Indus River, it originates from the glacier near Bokarchu in Tibet. Okay, first statement was right. In Ladakh, it flows between Karakoram and Ladakh range. So ranges பாத்துக்கு trans Himalayas ranges அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா first Karakoram, then Ladakh, then Saskar, then Pir Panjal, இப்படிதான் இருக்கும். So Indus அப்படின்றது it was flows between Pir Panjal and Ladakh. So second statement was wrong. In Ladakh, it flows between Karakoram and Ladakh range. It flows between Pir Panjal and Ladakh. That's correct. Second statement was wrong. Saskar and Ladakh. Ladakh and it flows between Pir Panjal and Saskar. Then third statement, the Gilgit and Dras are the significant left bank tributaries. They are right bank tributaries. So one only. Then with reference to the Narmada River consists the following statement. It flows in the Rift Valley between Vindhya and Satpura. First statement correct da. So first of all, Vindhya and Satpura ante eppadi sir form aachu? Convergence? Puriyala sir? With convergence with divergence? First Vindhya and Satpura ante eppadi form aachu? Vindhya and Satpura ante eppadi form aachu? அதுக்குள்ள கொஸ்டின் எங்க இருக்குன்னு தேடுறேன். விந்தியா சாத்புரா எப்படி சார் ஃபார்ம் ஆச்சு? யாராச்சு? விந்தியா சாத்புரா அப்படின்றது என்ன மாதிரியான மவுண்டைன் சார்? பிளாக் மவுண்டைன்ஸ். அந்த பிளாக் மவுண்டைன்ஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆச்சு? பிகாஸ் டியூ டு டைவர்ஜென்ஸ்னாலயா? கிரஸ்ட் ஃப்ரஜைல்னால. ஆமா, கிரஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்கு. எதனால சார் கிரஸ்ட் பிரேக் ஆச்சு? ஹிமாலயாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது கன்வர்ஜென்ஸ்னால. இங்க இருக்கக்கூடிய கிரஸ்ட் அப்படின்றது எப்படி சார் ஃபார்ம் ஆச்சு? ஹிமாலயாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மோதுனாங்க. சோ ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதனால ஒரு ஃபால்ட் வந்துச்சு. ஓகே. அந்த ஃபால்ட்ல இருந்து மேல பார்க்கும்போது எனக்கு ரெண்டு ரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. அதுதான் சரி. ஓகே. சோ அதுக்கு நடுவுல ஓடி வரதான் வந்து எனக்கு நர்மதா. அப்படிதானே? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி it flows in the Rift Valley between Vindhyas and Satpura. Then second, it forms the Dhuvandhar waterfall. Correct, sir? Correct. Second statement was also right. Then third, then it forms the largest delta before entering the Arabian Sea. அப்படியா? ஏன் சார் அது டெல்டா ஃபார்ம் பண்ணல? வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னால டெல்டா ஃபார்ம் பண்ணலையா? எஸ்டரி தான் ஃபார்ம் பண்ணும். ஏன் எஸ்டரி ஃபார்ம் ஆச்சு?
ஏன் அது வந்து டெல்டா ஃபார்ம் பண்ணாம எஸ்டரி ஃபார்ம் பண்ணுச்சு? ஏன் சார் அது டெல்டா ஃபார்ம் பண்ணாம எஸ்டரி ஃபார்ம் பண்ணுச்சு? ஷார்ட் ரேஞ்ச் ஃப்ளோயிங் ரிவர். நர்மதா வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃப்ளோயிங் ரிவர்லாம் கிடையாது. அதை விட என்ன சார்? எதோட வால்யூம்? இல்ல, அது அமேசானுக்கு மட்டும்தான் பாசிபிள். நீங்க சொல்றது அமேசானுக்கு மட்டும்தான். அது எஸ்டரி, அமேசான் ஏன் எஸ்டரி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, அப்போ நீங்க சொல்லலாம் அதோட வால்யூம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. நர்மதா வந்து எஸ்டரி ஃபார்ம் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? வேற சார்? டியூ டு ரிஃப்ட் வேலி அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட்னாலையும் ரிஃப்ட் வேலினால என்ன சார் பிரச்சனை? செடிமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது, அதாவது ஈஸியா எரோடு பண்ண முடியாது, அதனால செடிமெண்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியாது. வேற ஃபாஸ்ட் ஃப்ளோயிங். சார் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்தியா வந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி இங்க வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே? அப்ப நர்மதா அப்படின்றது இனிஷியலா எங்க வரைக்கும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு சார்? இங்க வரைக்கும் ஃப்ளோ ஆயிருக்கு, அப்படிதானே? அப்ப ஒரு ரிவர் அப்படின்னு பார்த்தோம், யங், மச்சூர் அண்ட் ஓல்ட் அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்கு. அப்ப எனக்கு என்னாச்சு, திடீர்னு இந்த பார்ட் அப்படின்றது சம்மர்ஜ் ஆயாச்சு. இந்த பார்ட் அப்படின்றது அரேபியன் சீக்குள்ள சம்மர்ஜ் ஆனப்ப இப்ப நர்மதா ஸ்டில் எந்த பேஸ்ல தான் சார் இருக்காங்க? மெச்சூர் பேஸ்ல தான் இருக்காங்க. இன்னும் ஓல்டு ஸ்டேஜே போகல. ஓல்டு ஸ்டேஜ் அப்படின்றது எங்க இருக்குது? இட் வாஸ் இன் தி சம்மர்ஜ்டு பார்ட். அப்ப இங்க என்னதான் சார் நடக்கும்? டெபாசிஷனுக்கு பதிலா எரோஷன் தான் நடக்கும். எரோஷன் நடக்கிறதுனால இதால என்ன ஃபார்ம் பண்ண முடியாது? டெல்டா ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால இட் ஃபார்ம்ஸ் எஸ்டரி. புரிஞ்சா சார்? சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். அடுத்தது, with reference to Chabahar port, consider the following statement. Option 1, option A. One only. It provides India direct access to Central Asian bypassing Pakistan. Chabahar port எங்க சார் இருக்கு first? It was located on the Persian Gulf. அப்படியா? Gulf of Oman. It was located in Gulf of Oman. It was developed with China's assistance. அப்படியா? சைனாவோட அசிஸ்டன்ஸ் இருந்தா எப்படி? So it was constructed with India's assistance. அவ்வளவுதான் சார். So out of 10 out of 10 யாராவது இருக்கீங்களா சார்? அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10 யாராச்சு? நைன் அவுட் ஆஃப் 10, 9, 8, 8, 7. அடுத்தது 11th கொஸ்டின் போலாம் சார். Consider the following pairs cities. Okay. Srinagar, Jhelum, Hyderabad, Musi, Lucknow, Gomti and Guwahati, Brahmaputra. அப்படிதானே? ஒரு நிமிஷம் சார். All the 4 was right. All the 4 question was right. Then 12th question, sir. Regarding the Godavari river, consider the following statement. It is the longest perennial river in India. Longest peninsula river in India. அப்படியா? Correct தான். Its drainage basin is confined only to Maharashtra and Andhra Pradesh. அப்படியா? It covers the drainage basin to 6 to 7 states. அப்படிதானே? So Maharashtra, Andhra Pradesh, Telangana, Madhya Pradesh, சரியா? Chhattisgarh. So it covers 6 to 7 states, not regarding 2 states. அது மட்டும் தப்பு. Then Penganga and Indravati are its tributary. Correct. Penganga and its tributary are correct. So option B. Option B.
13th question. Which factors contribute to the high intensity of floods in Brahmaputra? High sediment load from young fragile rocks, then second, the great bend of Namchabarwa, then sudden release of water from Tibetan blockages. It is the correct answer. High sediment load from young fragile rocks. So Himalayasல இருந்து ஆர்கினேட் ஆகிறதுனால it is having high sediment load. அதனால தான் எனக்கு world largest island ஃபார்ம் பண்ணுது, மஜ்லி ஃபார்ம் பண்ணுது. So it is having high load. அப்ப ஹை லோடு கொண்டு வரதுனால அவங்க கொண்டு வரும்போது எங்க ஒன்ஸ் வந்து அவங்க அந்த நம்சா பர்வா கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் டேக்ஸ் சடன் ஷிஃப்ட் எடுக்கிறதுனால அங்க என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான அமௌண்ட் ஆஃப் செடிமெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். அதிகமான அமௌண்ட் ஆஃப் செடிமெண்ட் நடக்கிறதுனால அதோட கோர்ஸ் அப்படின்றது மாத்திக்கிட்டே இருக்கும். ஃப்ளட் அப்படின்றது என்ன சார்? அன்எக்ஸ்பெக்டட் வாட்டர் ஃப்ளோ, அவ்வளவுதானே. அப்ப அதோட கோர்ஸை மாத்திக்கிட்டே இருக்கும்போது இதுல வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்குது. பிரம்மபுத்திரா பண்ண ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்றது ஓவர் நைட் 24 hours இட் வாஸ் ஷிஃப்டட் டு 9 to 13 கிலோமீட்டர் ஷிஃப்ட் ஆயிருக்கு ஒரே நைட்ல. So it was the world record which was set by Brahmaputra. So first statement அப்படின்றது கரெக்ட் தான். High sediment load from young fragile. Then the great bend at Namchabarwa. So it take the great bend at Namchabarwa, a syntaxial bend. இந்த பக்கம் உடைய syntaxial bend பேர் என்ன சார்? Nanga Parbat. So second statement was also right because it get a downrun from the Himalayas. அதனால அதோட ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். Then sudden release of water from Tibetan blockages. All the three statements was right. Then which of the following best describes the Ambubachi Mela? என்ன சார்? An annual Mela at Kamakhya Temple of Assam. Correct, sir? So statement 2. Right. So 15th question, answer C. Which of the following correctly explains the concept of substantive equality in reservation debate, addressing the historical disadvantage to the ensure real equality? Option C, sir. Then 16th question. Loktak Lake. It is the largest freshwater lake in northeast India. Correct, sir? என்ன ஸ்டேட்ல இருக்கு சார் Loktak Lake? Manipur. So first statement was right. Largest freshwater lake in northeast India. Then it is famous for floating island called Fumitz. What Fumitz is made up of? Fumitz in the floating island. What it is made up of? Loktak Lake அப்படின்றது எங்க சார் இருக்கு? மணிப்பூர். எதனால சார் Loktak Lake எப்படி ஃபார்ம் ஆச்சு அந்த இடத்துல? மஜுலி சார் ரிவரைன் ஐலாண்ட். அதே மாதிரி இப்ப இந்த லேக் ஏதோ அது ஐலாண்ட், இது இந்த லேக் எப்படி ஃபார்ம் ஆச்சு சார்? இந்த ரிவர் அப்படின்றது கோர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படிதானே சார்? அப்ப ஒரு நாள் ஓவர் தி பீரியட் வந்து இது கோர் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வாட்டர் ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடியதான் இந்த Loktak Lake. இட் இஸ் a freshwater lake of northeast India. So second statement பாருங்க, it is a famous floating lake of Fumitz consists of debris brought from Himalayas. Fumitz, a debris brought from Himalayas. It is listed and it was listed under the Montreux record. All the three statements was right. It is a vital wetland for Manipur. Vital wetland for Manipur. 1, 2, 3. Then 17th question. Luni River. It is the largest river system in Rajasthan or the west of Aravallis. First statement correct, sir? Correct. Then it is famous for floating island. Oh, sorry. It originates near Pushkar in two branches of in the Saraswati and Sabarmati. Correct? So Saraswati and Sabarmati. Second statement was also right. It empties into the Arabian Sea near the Gulf of Kambat. It is Ran of Kutch. Third statement was wrong. Ran of Kutch it was ended, not merges with the Arabian Sea. Seriya? It was inland. Then which of the following statement is correct reason for the eastward flow of most peninsular rivers?
எதனால சார் எல்லா மோஸ்ட் ஆஃப் தி பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோ? எதனால? ஸ்லோப் டுவர்ட்ஸ் வெஸ்ட், ஸ்லோப் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம். the general slope of peninsula plateau is from west to east. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எதனால சார் அது வெஸ்ட் டு ஈஸ்ட்ல அப்படி ஸ்லோப் ஆகி இருக்குது? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இப்படி இருக்குது, அதானே சார்? அதனாலதான் இங்க ஆர்கிரேட் ஆகக்கூடிய எல்லா ரிவரும் இங்க ஓடி போறதுக்கான காரணம் அப்படின்றது இதுதான். ஏன் அது இந்த மாதிரி இருக்கணும்? பிகாஸ் ஆஃப் தி வல்கானிக் எரப்ஷன். சரியா? வல்கானிக் எரப்ஷன் எங்க சார் நடந்துச்சு? இட் வாஸ் ஹேப்பன்ட் ஹியர். சோ அங்க இருந்து வல்கானிக் எரப்ஷன் போனதுனால the பிளாட்டோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது? It was sloped from west to east direction. So first statement was right. Then second statement பார்க்கலாம் சார். The presence of western Ghat act as a water divide which closes the western coast. கரெக்டா சார்? இந்த இடத்துல ஒரு பெரிய எலிவேட்டட் மவுண்டைன் இருக்கிறதுனால இங்க இருந்து வரக்கூடிய எல்லா ரிவருமே இந்த பக்கம் ஓடுறதுக்கான வசதியை தான் அது கொடுக்குது. So second statement was also right. Then third, the subsidence of Arabian Sea flank during the tertiary period. ஆரம்பத்துல இந்த வெஸ்டர்ன் கார்டு இல்ல, வெஸ்டர்ன் கார்டுக்கு பதிலா இந்தியா எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் லைக் திஸ், இப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? வெஸ்டர்ன் கார்டு அப்படின்றது ஒன்று எமர்ஜ் ஆகுது. இந்த பார்ட் அப்படின்றது தண்ணிக்குள்ள போயாச்சு. சோ இந்த பார்ட் அப்படின்றது இருக்கிறதுனால so most of the rivers are flowing in the east direction. So third statement was also right. Then river question. Then அடுத்தது consider the following statement regarding the Mahanadi river system. It originates from the Shihava range in Raipur district of Chhattisgarh. Correct, sir? Correct. First statement was right. Then its basin shared by Maharashtra, Chhattisgarh, Madhya Pradesh and Odisha. Nal state. Correct. Maharashtra, Chhattisgarh, Madhya Pradesh and Odisha. Then the Hirakud Dam, one of the longest dams in the world, is built across this river. All the three statements are right. Maharashtra. வரும். மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் 4 ஸ்டேட் தான் சார். மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஒடிஷா 4 ஸ்டேட்ல. Then 20th question consists the following statement regarding the Sarnath. It is the place where Buddha attained enlightenment. இல்ல. First statement was wrong. It houses the Ashokan lion capital. Sarnath lion pillar. So second statement right. Then it is one of the 4 sacred Buddhist sites. 4 சைட்ல அது ஒன்னு சாரநாத். So 2 and 3. 2 and 3. Which of the following best describes the drainage density of a region? Drainage density. The total number of rivers flowing through a specific 20 in the second 10ல 10 out of 10 இருக்கீங்களா? Second 10ல 9 out of 10. 8 7. சரி, இது வந்து என்ன சொல்றது? So அடுத்து பார்க்கலாம் சார், drainage density. So the total number of rivers. First drainage density என்ன சார்? What is by drainage density? அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? The ratio of total length of all streams in a basin to the total area of the basin. Option B. இதை படிச்சு பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். The ratio of option B. The ratio of total length of all the streams in a basin to the total area of the basin. Option B. Then consider the following statement. So Indus antecedent river, Amarkantak river, radial drainage, and Chota Nagpur
plateau river or trellis drainage system? சார் இண்டஸ் ஆன்டிசிடென்ட் ரிவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு இண்டஸ் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றது. இண்டஸ், பிரம்மபுத்திரா, கேஞ்சஸ். கேஞ்சஸ் வந்து சில பேர் ஆன்டிசிடென்ட் ரிவரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா கேஞ்சஸுமே ஆன்டிசிடென்ட் ரிவர் தான். சரியா? இண்டஸ், பிரம்மபுத்திரா, கேஞ்சஸ் மூணுமே ஆன்டிசிடென்ட் ரிவர். வாட் இஸ் மீன் பை ஆன்டிசிடென்ட் ரிவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? பிஃபோர் இந்த லேண்ட்மாஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து ஓடிக்கிட்டு இருக்குது. வேற அதனால மட்டும் அது ஆன்டிசிடென்ட் ரிவரா? எரோட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நோ ஒன் கேன் ஸ்டாப் தெம். அப்படியா? சரி, ஓகே. அப்ப இண்டஸ் ஆன்டிசிடென்ட் ரிவர் கரெக்ட் தான். தென் அமர்கண்டக். சோ அந்த இடத்துல இருந்து எனக்கு எல்லா மேக்ஸிமம் வந்து அந்த பெனின்சுலா ரிவர்ல இருக்கக்கூடிய இந்த பக்கம் கோதாவரி ஆகட்டும், அந்த பக்கம் நர்மதா ஆகட்டும், கீழே வரக்கூடிய சோன் ஆகட்டும், எல்லாமே ஆர்கேட் ஆகக்கூடியது ஒரு இடத்துல இருந்தா. சோ ரேடியல் அப்படின்றது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஒரு இடத்துல இருந்து மல்டிபிள் வேஸ்ல கனெக்ட் ஆகக்கூடியது தான். சரியா? சோ ரேடியல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அமர்கண்டக் வாஸ் ஆல்சோ ரைட். தென் சோட்டா நாக்பூர் பிளாட்டூ ரிவர் ஆர் trellis drainage system? இல்ல சார், it is not trellis, it is dendritic. trellis அப்படின்றது என்ன சார்? it has to pass through the both soft and hard rock. அந்த மாதிரி போனாதான் வந்துட்டு it is called நமக்கு trellis சொல்லணும். it was dendritic. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ரிவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா தாமோதர். தாமோதரோட பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is dendritic pattern, not a trellis pattern. Then which of the following statement is correct regarding the river capture or river piracy? ரிவர் கேப்சர் என்ன சார்? ஒரு மவுண்டைன் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த இந்த பக்கம் ஒரு ரிவர் போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ரிவர் போயிட்டு இருப்பாங்க. ஓவர் தி பீரியட் இந்த ரிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எரோட் பண்ணி when it joins with this guy, இந்த ரிவரோட ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரிவரோட ஃப்ளோ இந்த பக்கம் ஆப்சென்ட் ஆயிடும். இதான் வந்து ரிவர் கேப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெகார்ட் பண்ணி ஸ்டேட்மென்ட் பார்க்கலாம். It is a geomorphological phenomena where a stream diverts the upper water of neighboring stream into its own channel. First, it is common in Himalayan region due to high erosive power of youthful rivers. கரெக்டா சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் காமன் இன் ஹிமாலயன் ரீஜன் டியூ டு ஹை எரோசிவ் பவர் அண்ட் யூத்ஃபுல் ரிவர். கரெக்ட் இல்லையா? ஏன் பெனின்சுலர் ரீஜன்ல தான் நடக்குமா? ஞாபகம் இருக்கா சார்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? என்ன சார்? இல்ல நான் இல்ல, காரணம் அப்படின்றது இதுதான். சரியா? சரஸ்வதி காணாம போனதுக்கான காரணம் ரிவர் கேப்சர் தான். டக்குன்னு யமுனா ஓடிட்டாங்க, அதனால இந்த பக்கம் ஃப்ளோ ஆக முடியல. சோ both the statements are right. I don't have an explanation, but this is the right answer. Then with reference to the coastal plains, and consider the following statement. They are the examples of submerged coastal plains providing the natural condition for ports. அப்படியா சார்? So submerged coastal, ஆமா சார், திரும்ப ஒரே கதை தான் வருது. சோ இந்த கோஸ்ட் வந்து சம்மர்ஜ் கோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் அப்படின்றது எனக்கு ரெகுலராகவும் இருக்காது, வெரி இர்ரெகுலர் கோஸ்டா இருக்கு. சோ இந்த கோஸ்ட் வந்து எனக்கு வந்து நிறைய இன் அண்ட் அவுட்ஸ் இருக்கிறதுனால இட் ப்ரொவைட்ஸ் அ நேச்சுரல் கண்டிஷன் ஃபார் தி போர்ட்டுக்கு ரொம்ப ஃபேவரபிளான கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணும். தே ஆர் வைடர் தென் தி ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் டியூ டு ஹையர் ரிவர் டெபாசிஷன். இட் இஸ் வைடர், அது கரெக்ட் தான். ஆனா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹையர் ரிவர் டெபாசிஷன், அது கிடையாது. It is because of the submergence of land. So second statement was wrong. It is not because of river deposit. Then third, they are divided into Konkan, Konara and Malabar coast. Correct. மேல கட்ச் அண்ட் கத்தியவார், அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா கொங்கன், கொனரா, மலபார். கொன்கன், கொனரா, மலபார். கொன்கன், கொனரா, மலபார். அதே மாதிரி இந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் என்ன டிவைட் பண்ணிருக்காங்க? என்ன டிவைட் ஆகி இருக்குது? நார்தன் சர்க்கார்ஸ் உட்கல், நார்தன் சர்க்கார்ஸ் கோரமண்டல் கோஸ்ட். அடுத்தது, which of the following best describes the V-shaped valley and gorges found in the Himalayas? இங்க இருக்குதா? எத்தனாவது क्वेश्चन சார்? Consider the following statement about the mini cloud bursts again. They involve rainfall exceeding 10 centimeters per hour. It was 5 centimeters per hour. So first statement was wrong. They are common in Himalayan and rural region. They are common in Himalayan region. Then why they are common in rural region? எனக்கு புரியல. They are common in Himalayan region. அது கரெக்ட் தான். ரூரல் அப்படின்றது அப்படி கிடையாது. Then they can trigger the flash floods and landslides. So 2 and 3.
2 and 3 அந்த ரூரல் அடிச்சிருங்க சரியா. there is no relation to rural. ஹிமாலயன் ரீஜன்னா இட் இஸ் ஓகே, பட் ஆனா ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் அது கரெக்ட் தான், அந்த ரூரல் தப்பு. ஸோ 2 and 3. ஸோ 26th question, which of the following best describe the V-shaped valley and gorges are found in the Himalayas? They are indicators of the mature stage of the river. அப்படியா, மெச்சூர் ஸ்டேஜஸ்ல எனக்கு வந்து V-shaped valley ஃபார்ம் ஆகுமா? V-shaped valley எங்க சார் ஃபார்ம் ஆகும்? சரி, யங் ஸ்டேஜ்ல வந்துட்டு இவருடைய ஃபீச்சர் என்னென்னலாம் சார்? யங் ஸ்டேஜ் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குல்ல, 3 ஸ்டேஜ்ல யங் ஸ்டேஜ்ல ரிவருடைய ஹையர் ரிவர் வெலாசிட்டி, ஹையர் எரோசிவ் கெப்பாசிட்டி, அதனால ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் வி ஷேப்டு வேலி, வெர்டிகல் எரோஷனால வி ஷேப்டு வேலி. வேற கார்ஜஸ், கார்ஜஸ்னா எப்படி சார் இருக்கும் பாக்குறதுக்கு? கார்ஜஸ் ஐ ஷேப்ல இருக்கும். அடுத்தது அவ்வளவுதானா? யங் ஸ்டேஜ்ல அவ்வளவு மட்டும் தானா? இருங்க வேற யாராச்சும்? உங்களுக்கு பின்னாடி யங் ஸ்டேஜ்ல என்னென்னமா இருக்குது? நீங்க வந்து மனஞ்சு பின்னாடி திரும்பி உட்காந்துருந்தீங்க. யங் ஷேப்ல லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்னலாம் ஃபார்ம் ஆகும்? அவங்க சொல்லிட்டாங்க, கார்ஜஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வி ஷேப்டு வேலி சொன்னாங்க. வேற அவ்வளவுதானா? அது 2 தான் இருக்குதா? வேற எதுவும் ஃபார்ம் ஆகாதா? காதரா? யார் காதர்? யங் ஸ்டேஜ்ல நான் கேட்கிறேன் சார். மொத்தம் 3 ஸ்டேஜ் ஆஃப் தி ரிவர்ல யங் ஸ்டேஜ்ல வந்துட்டு என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்றது என்னோட கேள்வி. நான் என்ன நடக்கும்னு கேட்கல, என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் அங்க ஃபார்ம் ஆகலாம் உங்களுக்கு பக்கத்துல? ராபிட்ஸ் ஃபார்ம் ஆகலாம், பிளஞ்ச் பூல் ஃபார்ம் ஆகலாம். பிளஞ்ச் பூல் எதனால ஃபார்ம் ஆகும்? வாட்டர் ஃபாலால ஃபார்ம் ஆகும். வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஆகலாம். கேனியான்ஸ் வந்து கொஞ்சம் டிரான்சிஷன் ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகலாம். சரியா? சோ மெச்சூர் ஸ்டேஜ்ல என்னென்னலாம் சார் ஃபார்ம் ஆகலாம்? பின்னாடி ஜெயகாந்தன் இருக்காரா? ஜெயகாந்தன் வாங்க. ஜெயகாந்தன், மெச்சூர் ஸ்டேஜ்ல ரிவர்ல என்னென்னலாம் ஃபார்ம் ஆகலாம்? ஒரு மணி நேரம் ஆக போகுது, சீக்கிரமா. இங்கிட்டு நீங்க தான். மெச்சூர் ஸ்டேஜ்ல ரிவர்ல என்னென்ன லேண்ட் ஃபார்ம் ஆகலாம்? ஏதாவது ஒண்ணு. யூ ஷேப்டா? யூ ஷேப்டு? யூ ஷேப்டு என்னது? யூ ஷேப்டு வேலி ஃபார்ம் ஆகலாமா? ஷூரா? யூ ஷேப்டு வேலி சொல்லலாம். வேற நீங்க பக்கத்துல ஏதாவது ஒண்ணு? உங்களுக்கு பின்னாடி சார். பாங்கர், காதர், தெராய். பாங்கர், காதர் இங்க வராது. சரி, பாபர், தெராய் ஓகே. மியாண்டர் ஃபார்ம் ஆகலாம். ஆக்ஸ்போ லேக்ஸ் ஃபார்ம் ஆகலாம். வேற கேனியான்ஸ் இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். வேற அவ்வளவுதானா? சரி, ஓல்டு ஸ்டேஜ்ல நீங்க தான் ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க. ஓல்டு ஸ்டேஜ்ல என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகலாம்? புருஷோத்தமன், டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ்ல என்னென்ன ஃபார்ம் ஆகலாம்? அவர் சொன்ன 2 சொல்லலாம்ல. பாங்கர், காதர் சொல்லலாம். வேற நீங்க நிறைய சொல்லலாம். ரிவரைன் ஐலண்ட்ஸ் ஃபார்ம் ஆகலாம், பிரைடட் ஸ்ட்ரீம்ஸ் ஃபார்ம் ஆகலாம், டெல்டா ஃபார்ம் ஆகலாம், எஸ்டரியும் ஃபார்ம் ஆகலாம். வேற மொனாட்னாக்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எவ்வளவோ சொல்லலாம் நம்ம. சரியா? சோ இதெல்லாமே ஓல்டர் ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம். இப்போ எங்க சார் விட்டோம்? எத்தனாவது கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம்? 26th. இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா தே ஆர்
they are formed due to the vertical erosion by the youthful rivers. அப்படியா? Second statement correct. So option B. அவ்வளவுதான். They are found only in Shivalik range of Himalayas. அப்படிலாம் கிடையாது. They are results of depositional work in the Himalayan glaciers. கிடையாது. So option B. 26th option B. So 27th, Chota Nagpur, mineral rich or king of mineral plateau. Drainage system. Consider the following statement. The Damodar flows through the rift valleys in the region. அப்படியா? Damodar flows through the rift valley in this region. Correct da sir? Correct da. It is characterized by the radial drainage pattern where the river flows in the all direction from the plateau. It follows it follows the dendritic pattern, not the radial pattern. So second statement was wrong. Then the Subarnarekha and South Koyal rivers originate in this plateau. So third statement was right. Subarnarekha and South Koyal are originate in this plateau. So what is the question? With reference to the dunes and durs, consider the following statement. So dunes and durs are the longitudinal valley. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மவுண்டைன் இருக்குது, ஒரு மவுண்டைன் ரேஞ்சுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த வேலியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங்கிடியூடினல் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த வேலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபர்டைலா இருக்கும். ஏன்? ரெண்டு ரிவரும் வந்து இங்க கன்வெர்ஜ் ஆகி நடுவுல வந்து நல்ல ஃபர்டைல் வேலியை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, which யூஸ்ஃபுல் ஃபார் வெரி கல்டிவேஷன் வந்து இங்க நல்லா நடக்கும். ஸோ அதுதான் dunes and durs பார்க்கலாம். They are longitudinal valley found between Himachal and Shivalik ranges. So first statement correct da. Second statement, durs are alluvial floodplains found in the foothills of eastern Himalayas. Second statement correct da. Then third, Dehradun and Patli Dune are famous example for such formation. All the three statements are right. Option D. So especially the durs வந்து எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு தூன்ஸ் இருக்கும், அப்படியே இங்க பாத்தீங்கன்னா எனக்கு தூர்ஸ் இருக்கும். சரியா? தூன்ஸ் அப்படின்றது which was இங்க வந்து நமக்கு இந்த உத்தரப்பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட்ல, இங்க இந்த தூர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன்ல which is famous or useful for tea cultivation. Which is famous and useful for tea cultivation. அதுவும் அது எங்க மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்குன்னா எங்க வந்துட்டு ஷிவாலிக்ஸ் ஆப்சென்ட் ஆகி இருக்கோ அந்த லாங்கிடியூடினல் கேப்பை ஃபில் பண்றதா இந்த தூரோட முக்கியமான வேலையை. எழுதிக்கோங்க. Durs are formed where there is no presence of shivaliks. Where there is no are present in the gaps of shivaliks. அப்படி எழுதிக்கோங்க. Where present in the gaps of shivaliks. Present in the gaps of shivaliks. So 29th question. River Gahara. It is the major left bank tributary of River Ganga. First statement was right. Sir, where are the left bank tributary of River Ganga? ஏதாவது சொல்லுங்க சார் பார்க்கலாம். Gomti, Kosi, Ramganga, Gandak. So it originates in the glacier of Mapchachu. Correct, sir. Second statement was right. Then it joins with Ganga at Chapar in Bihar. Adum correct, sir. So third statement was also again right. Then அடுத்தது, with reference to RTI data privacy debate, consider the following statement. RTI data privacy, right to information. யாராவது RTI போட்டிருக்கீங்களா சார் இதுவரைக்கும் லைஃப்ல? யாருமே போட்டது இல்லையா? யாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா சார்? நான் குரு தீக்ஷால வந்து RTI எத்திக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது அங்க ஒருத்தவங்க வந்துட்டு இது வரைக்கும் 8 RTI போட்டிருக்காங்களாம். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறாங்க. சார் RTI அப்படின்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? குட். சரியா? இட் அக்கௌண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரன்சியை வந்து அது வந்து அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, கிரெடிபிலிட்டி எல்லாத்தையுமே அது இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு டூல் தான் வந்து RTI. சரியா? யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா RTI போடுங்க, தப்பு இல்லை. சரியா? So expansion of personal data definition may restrict access to information. Then expansion of personal data definition may restrict access to information. Then data protection laws strengthen the RTI act by expanding the transparency. So second statement அப்படின்றது தப்பு சார். Weakening of section. So option only 2, option B.
Option B. Then which of the following is the reason for cloud bursts in Himalayas? Rapid lifting of moisture lands wind or air by steep mountain slopes and formation of tall cumulonimbus cloud. ரெண்டுமே தான் சார். So cloud burst அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். சடனா எனக்கு அப்லிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏர் பஸ்ட். So both the statements are right. Then 32nd question. Which of the following is correct regarding the jet streams? They are low pressure systems at the surface level. They are the narrow belts at higher altitude, westerly winds in the troposphere. Correct? They only blow during the winter season. Abdiya. They are responsible for the formation of tropical cyclones. They are responsible for the formation of temperate cyclone. It is fine. Seriya? They are not responsible for the formation of tropical cyclone. So option B. யாராவது அப்படியே கேக்குறவங்க ஆளுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் மட்டும் சொல்லுங்க சார். கப்பலுக்கு பின்னாடி சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு கேரக்டர் ஜெட் ஸ்ட்ரீமை பத்தி ஏதாவது ஒரு கேரக்டர் எவ்வளவு இருக்குது? ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன சார்? அது எதனால ஃபார்ம் ஆகுது? லாஸ்ட் அந்த நீங்க சென்டரா உட்கார்ந்திருக்கீங்களே. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? காவியாக்கு பக்கத்துல இருக்கீங்களே. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்னங்க? அப்பர் ட்ரோபோஸ்பியர்ல ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? என்ன ஃபார்ம் ஆகும்? அது வரைக்கும் தான் சொன்னாங்களா? நீங்க ட்ரேட் விண்ட்ஸுக்கும் ஜெட் ஸ்ட்ரீம்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல. டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்னால கிரியேட் ஆகக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி சரி, அதை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது எப்படி ஃபாஸ்டா மூவ் ஆகுமா ஸ்லோவா மூவ் ஆகுமா? ஃபாஸ்டா மூவ் ஆகும். தெரியலையா? பச்சை கலர் சட்டை சார். நீங்க தான் சார். பிரஷர் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடியது சார். மதர் ஆஃப் ஆல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எதை சொல்லுவீங்க சார்? எல்லா ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட முக்கியமான இவர் தான் அப்படின்னு யார் சொல்லுவீங்க? வெஸ்டர்லி சார். சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். அவங்களாலதான் மத்த எல்லா ஜெட் ஸ்ட்ரீமுமே. வேற சார். இது என்ன சார்? ராஸ்பி விண்ட் அப்படிதானே சார்? ஹை ஸ்பீடு சரியா மூவிங் அண்ட் தி வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன். வேற என்ன சார்? வேற என்ன இதை பத்தி சொல்லுவீங்க? இதால இன்ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகும். என்ன சார்? கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னாலையும் உண்டாகும். வேற அதான் சொல்லிட்டேனே. இது வந்து ஒரே மாதிரி விண்ட் இருக்கா சார்? இதுக்கு வந்து டிஃபரெண்ட் விண்ட் ஷீர்ஸ் இருக்கும் அப்படிதானே சார்? வேற ஹை ஃப்ளோயிங் விண்ட்ஸ் வந்து சென்டர்ல போயிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் ஏங்க எல்லாத்தையும் நானே சொல்லி சரி அவ்வளவுதாங்க. ஜெட் ஸ்ட்ரீம் இட் இஸ் a narrow belt high altitude westerly in the upper troposphere. அவ்வளவுதான். Then with reference to Gandak river consider the following statement. So it originates in the Nepal Himalayas between Dhaulagiri and Mount Everest. Correct தான். It enters the Ganga plain in Champaran district. Champaran district ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்ல சார்? Champaran ஹிஸ்டரி மட்டும் நல்லா சொல்றீங்க, ஜாகிரபி பட்டு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சம்பாரன் டிஸ்ட்ரிக்ட் நடந்துச்சு. சம்பாரன் சத்தியாகிரகம் நடந்துச்சு. எந்த வருஷம்? 1916 1917. எப்போ காந்தி வந்தாரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு? எப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தாரு? என்ன டேட்? என்ன டே? என்ன டே? திவாஸ். ஃபர்ஸ்ட் சம்பாரன், செகண்ட் அகமதாபாத். எந்த வருஷம்? 1918. தேர்டு கேடா. ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் இது. இருங்க கரெக்ட் தான். அப்படியே ஆர்வத்துல பொக்குறீங்களே. சரி ஃபர்ஸ்ட் எந்த அது? ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷனா, ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூவ்மெண்டா, இல்ல ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங்கா? ஃபர்ஸ்ட் சம்பாரன் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கோஆபரேஷனா, சிவில் டிஸ்ட்ரிபியூட்டன்ஸா, ஃபாஸ்டிங்கா? நான் கோஆபரேஷனா?
ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் இது காந்தியோட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் அகமதாபாத். தேர்டா இருக்கக்கூடியதா ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன். சரியா? It originates in the Nepal Himalayas between Dhaulagiri and Mount Everest. It enters the Ganga plain in the Champaran district of Bihar. It joins the Ganga at Sonpur near Patna. All the three statements was right. Then regarding the arid soil, consider the following statement. They are generally sandy in structure and saline in nature. Abdiya? Correct dana? Yeah, sandy okay. There is no rainfall. Abdindrapa, there is no moisture. No moisture abdindrapa, there is no attachment or binding. So adanaala vandhu sandy ah irukum prachana illa. Why it is saline? Due to evaporation, all the salts are settled down at the surface. Adanaala saline ah irukum. Then second, the lack of moisture and humus due to the high evaporation. Second statement, right? Then with the proper irrigation, they can be become more productive, as in Western Rajasthan, who was the highest producer of oil seed, Rajasthan. So all the three statements was right. Indira Gandhi Canal. Then 44th question. Oh, sorry. Etna question? 35th question. Which of the following best describes the functional analogy of the Evo AI model? Option C. Idea will எனக்கு. Option C. A generative AI model that creates DNA sequences. Yeah. Then 36th question. Agriculture option யாரெல்லாம் சார்? அவங்க மட்டும் கை தூக்கவும். வெளியே தான் உட்கார்ந்திருக்கிற. நேரா போய் கூட்டி வந்துரு. Drip irrigation. Which country? Israel. என்னமா drip irrigationல இந்த ஸ்டேட்மென்ட் என்ன क्वेश्चन எங்க? Reduces in water usage, control of weed growth, prevention in soil erosion. எல்லாமே கரெக்ட் தான். ஏதாவது கஷ்டமா கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன். வீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்? நல்ல கேள்வி. எப்படி வீடை கண்ட்ரோல் பண்ணோம்? யாரு எங்க அக்ரி? வாங்க லாஸ்ட். எப்படி வீடை கண்ட்ரோல் பண்ணோம்? சரியான கேள்வி ஃப்ரம் ஜியோகிராஃபி ஆப்ஷனல். நானும் தான் அக்ரி எடுத்தேன் ஜியோகிராஃபிக்கு. ஆனா மறந்துடுச்சு ஜியோகிராஃபி. சொல்லுங்க, எப்படி வீடை கண்ட்ரோல் பண்ணோம்? புரிஞ்சுதா? அப்ப ட்ரிப் இரிகேஷன்ல டு தி ரூட் ஜோனுக்கு மட்டும் வாட்டர் வந்து டிராப்லெட்ல போயிட்டு இருக்கும். அதனால மத்த ஏரியாக்கு வாட்டர் போகாது. மத்த ஏரியாக்கு வாட்டர் போலன்றப்ப அங்க இருக்கக்கூடிய வீடு எப்படி முளைக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. கரெக்டா? அதான். So consider the following statement regarding the Tungabhadra river. It is the major left bank tributary of river Krishna. அப்படியா? Largest right bank tributary of Krishna. Largest right bank tributary of river Krishna. It is formed by the confluence of Tunga and Bhadra rivers. Second statement was right. The historic city of Hampi is located on its bank. Hampi oda edavadhu speciality sir? Ancient art and architecture la Hampi. Virupaksha temple. அப்படி யாரோ சொன்னாங்களா? என்னமா வேற? ஹிஸ்டரி ஆப்ஷனல். வாங்க ஹம்பி. உள்ள டெம்பிள்ஸ்லாம் யுனெஸ்கோ ரெகக்னைஸ்டு டெம்பிள். வேற ஹம்பிக்கு வேற ஏதாவது? யாரோட கேபிட்டல் ஹம்பி? விஜயநகர எம்பையரோட கேபிட்டல் ஹம்பியா? வேற கர்நாடகா. All the 2 and 3 was right. Then அடுத்தது which of the following is correctly matched regarding the solar energy? Badla Solar Park Rajasthan, Pavagada Solar Park Karnataka, and Kurnool Solar Park Andhra Pradesh. Is the correct idla? All the 3 was right. Then which of the following is characterized by tropical thorn forest? They are found in the areas receiving less than 70 centimeters of as less than 50 centimeters of rainfall. சரியா? 70 fine தான், ஆனா 50 தான் ஆக்சுவலா கரெக்ட். சரியா? According to book it is 50. So 50 to 70.
So first statement was right. The trees are scattered and having long roots to penetrate deep into the soil. Second statement right. Then cacti, acacia and palms are common species. All the three statements was right. 1, 2 and 3. என்னங்க 50 to 70. 50 to 70. 50 to 70 தான். நான் இவங்க 17 கொடுத்துருக்காங்க. ஆனா 50 to 70 தான் கரெக்ட். ஏரிடுன்னு கொடுத்துருக்காங்க. செமி ஏரிடுன்னு கொடுத்திருந்தா இட் இஸ் ஃபைன். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட், செமி ஃபாரஸ்ட்ல இருக்க, செமி ஏரிட்ல இருக்கிறதுனால 50 to 70. Then 40th question, with reference to WHO model list of essential medicines, consider the following statement. Only 2. 1 and 3 was right. 1 and 3 was right. Second question was wrong. It was biannually. அவங்க update annually ன்னு போட்டுருக்காங்கல, it is biannually. Second statement, it was updated annually based on the global health needs ன்னு போட்டுருக்காங்க. அது வந்து annually இல்ல, it was biannually. Then regarding mica in India, consider the following statement. India is the largest producer of mica. அப்படியா சார்? mica correct தான். India is the largest producer of mica sheet in the world. Then the Koderma, Gaya and Hazaribagh belt is the leading producer. So both the statements was right. Both the statement was right. Mica is used for, mica எதுக்கு சார் யூஸ் ஆகுது? mica என்னமா இது சொல்றீங்க, கேட்க மாட்டேது எனக்கு. டேபிள்ஸ் மேல மைக்கா எவ்வளவு கஷ்டமா போய்கிட்டு ஈஸியா போயிரும். அயன் பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய லேயர், அததான் நீங்க இவ்வளவு சொல்லிட்டு இருந்தீங்களா? வேற எதுக்கு அது மைக்கா? வேற எதுக்கு சார் மைக்கா யூஸ் பண்றாங்க? மேக்கிங் கிளாஸ், சிலிக்கா, மேஜரா, லைட்டா தான் மைக்கா. வேற ஃப்ரெஜிலிட்டியை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மைக்கா. போதும் வாங்க. With reference to national highways in India, which of the following pairs are correct? Which of the following is correct? They are managed by the prospective state national highways. So first statement was obviously wrong. PWD லாம் வராது. சரியா? Then NH44 is the longest national highway in India. அப்படியே சார்? எங்க இருந்து எங்க வரை கனெக்ட் ஆகுது சார்? ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி, அவ்வளவுதான் longest. Second statement was right. The golden quadrilateral connects only the northern and southern parts of India. பேரே golden quadrilateral. National highway accounts for 50% of the total road length in India. அப்படியா? எவ்வளவு நினைக்கிறீங்க? எவ்வளவு பர்சன்டேஜ் நேஷனல் ஹைவேஸ் ஓன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு அதிகமா யாரு ஓன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரூரல் ரோடு பரவாயில்ல. செகண்ட் டிஸ்ட்ரிக்ட், third state, fourth the national. சரியா? only account for 2%. only accounts for 2%. யார் சார் இது மேனேஜ் பண்றா? NHA, National Highway Authority of India. National Highway Authority of India. Then with reference to the Loktak Lake, இது ஏற்கனவே வந்துச்சு இல்ல சார் இந்த क्वेश्चन? So option D. இப்பதான் சார், இப்பதான் எனக்கு கொஞ்சம் உயிர் வந்திருக்கு. வாங்க சார் இந்த क्वेश्चन. Despite India spanning nearly 30 degrees in the both north and south. ஓகே சார், நார்த் சவுத் எக்ஸ்டெண்ட் என்ன சார்? என்ன டிகிரில இருந்து என்ன டிகிரி வரைக்கும் எனக்கு நார்த் சார், நார்த் அண்ட் சவுத் எக்ஸ்டெண்ட்? கீழ 8 டிகிரி 4 minutes from north ஈஸ்டா, யாரோ ஈஸ்ட் சொன்னாங்க. மேல 37 டிகிரி 6 minutes ஆஃப் நார்த். இங்கிட்டு சார் 60 68 7. இங்க சார் 25. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரி லாட்டிடியூட் 30 டிகிரி லாங்கிடியூட்ல இருக்காங்க. ஆனா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார்? 3200 3214 கிலோமீட்டர். அப்படியே நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் சார், சாரி ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட் 2933. ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசம்? இது எனக்கு 31
24 3214 சாரி 3214 இது வந்து 2933 இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? என்ன ரீசனா இருக்கலாம்? ரெண்டு பேருமே 30 டிகிரி சார். இது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்டென்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சார். ஆனா இதுவே இந்த லாட்டிடியூட் இந்த லாங்கிடியூட் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேட்டர்ல வந்துட்டு இது நல்ல பல்ஜா இருக்கும் சார். ஆனா டுவர்ட்ஸ் போல் போக போக இது என்ன சார் கன்வர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது இது ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இது வந்து இந்த இடத்துல ஈக்குவேட்டர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 111 கிலோமீட்டர் தான் இருக்கும். போத் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்றது 111 கிலோமீட்டர் தான். ஆனா லாட்டிடியூட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா இடத்துலயுமே எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா லாங்கிடியூட் அப்படின்றது எப்படி இருக்காது, அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்காது சார். சோ எனக்கு இந்த லாட்டிடியூட் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல வேணா எனக்கு கரெக்டா 30 டிகிரிக்கு அவ்வளவு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கலாம். ஆனா மேல போக போக இது கன்வெர்ஜ் ஆகிட்டே தானே சார் போகும். அப்ப அதோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு கம்மியாயிட்டே தான் இருக்கும். சோ அதனால இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் கம்மி. புரிஞ்சா சார் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு? யாருக்கா புரியாம இருக்குதா? ஈக்குவேட்டர்ல இந்த டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஆனா மேல போக போக எனக்கு அந்த லாங்கிடியூடுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்மியாயிட்டே போகும். அதனாலதான் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்குது. சோ இதுக்கு ஆப்ஷன் பார்க்கலாம் சார். The Earth's equatorial bulge reduces the east to west direction. Latitude are equidistant from each other, while longitudes converge towards the pole. So option B. Option B. சார் இந்த क्वेश्चन யாருக்கு குழப்பம் இருக்குதா? இப்போதான் கொஞ்சமாவது எனக்கு இந்த क्वेश्चन வந்திருக்குது. சோ லாட்டிடியூட் லாங்கிடியூடல் டிஃபரன்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சார். என்ன இது சார் இங்க? என்ன சிட்டி சார் இங்க இருக்குது? இது எங்க சார் இருக்குது? இந்த 8 டிகிரி 4 மினிட்ஸ் 8 டிகிரி 4 மினிட்ஸ் கன்னியாகுமரி. சரியா? 6 டிகிரினா இந்திரா காந்தி. அதுவும் இப்ப இல்ல. சரியா? அது 2004 சுனாமில காலி. இது எங்க சார் இருக்குது? எங்க? இந்திரா கோல் லடாக். இங்க சார் இது குவார்மாத்தி குஜராத். இது சார் எங்க? கிபித்து அருணாச்சல் பிரதேஷ். அடுத்த क्वेश्चन போலாம் சார். With reference to the Indian standard meridian, consider the following statement. So Indian standard meridian ஆல்ரெடி உங்களுக்கு டைம் எப்படி கால்குலேட் பண்றது நான் தான சார் சொல்லி கொடுத்தேன். 4-5 क्वेश्चन ஊடால வச்சுக்கிட்டு. Which of the following wavelengths are observed by astrosat 1 to 3? Not infrared. All other. Ultraviolet, visible and X-rays. Not infrared. Other sir, with reference to Indian standard meridian ISM, consider the following statement. Mirzapur in Uttar Pradesh is crossing the point of ISM under the Tropic of Cancer. Abdiya, it is only international இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் மட்டும் தான். சரியா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மெரிடியனும் இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் கிராஸ் பண்ணிக்கூடிய ஸ்டேட் என்ன ஸ்டேட் சார்? சத்தீஸ்கர்ல சூர்கஜ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். கொரியா அப்படின்னு சொல்லி உள்ள ஊடால எதுவும் இருக்கு இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் இட் வாஸ் சூர்கஜ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். சூர்கஜ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர் அது மட்டும் எனக்கு தெரியும். சோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க? யார் சொல்லுவா? அந்த ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி அவரு நீங்க சார். இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்றது என்ன சார்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்றது என்னது? டைம் கால்குலேட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மெரிடியன் சார். அதே 82.30ல போகுது. 82.30 தானே சார் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன். ஏன் அதை அங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஆக்சுவலா வந்து கிரீன்விச் மெரிடியன். ஆமா யூகேல போகுது சார். ஆமா சார், ரெண்டு சைடும் டைம் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி 30 டிகிரி டிஃபரன்ஸ் அப்படின்றப்ப ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம் அப்படின்றப்போ 30 டிகிரிக்கு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட எனக்கு கூடல டைம் ஆகும் சார். அதனால அது ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ற மாதிரி நடுவில் ஒரு லைன் போட்டாங்க. அதான் 82.5. இப்போ क्वेश्चन என்ன சார் கேக்குறாங்க? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு சார். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் டிவைட்ஸ் இந்தியா இன்டு எக்ஸாக்ட்லி 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் இன் தி டர்ம்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அப்படியா? கரெக்டா சார்? இது இந்தியன் டைம் அவுட் தான் ரெண்டா கால்குலேட் பண்ணுது. நாட் டிவைட்ஸ் இந்தியா டு எக்ஸாக்ட்லி ஈக்குவல் ஹாஃப்ஸா அது பண்ணாது.
then it keeps the time difference between Arunachal Pradesh and Gujarat under 1 hour. Correct sir? 2 hours. So none. Option D. இப்போ இந்த டைம் டிஃபரன்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்காக ஈஸ்ட் சைடு இருக்கவங்க என்ன சார் ஃபாலோ பண்ணுவாங்க? அது கான்செப்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த கான்செப்ட் பேர் என்ன சார்? என்னமோ சொல்றீங்க, எனக்கு கேட்கதான் மாட்டேது. சாயா சாயா ஏதோ புதுசா சொல்றீங்க, எனக்கு தெரியாது. பட் கான்செப்ட் கால்டு டே லைட் சேவிங் டைம், அதுக்கு பேர் சாயா. ஒருவேளை நான் அந்த அளவுக்கு இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கலையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது டே லைட் சேவிங் டைம் மட்டும் தான் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின்ல பார்த்தேன். அப்படியா? சாய் சோ மீனோ ஐ டோன்ட் நோ. சோ 50 क्वेश्चन முடிஞ்சல சார். So 47th question, with respect to India's international land borders, which of the following statement is correct? So India கூட country share border share பண்றக்கூடிய country எத்தனை சார்? 7. சரியா? ஸ்ரீலங்கா சேர்க்கலாம். So 7 border sharing countries, land border sharing countries. என்னென்ன சார்? அப்படியே ஆர்டர் வைஸ் யாரா அரேஞ்ச் பண்ண முடியுமா? யாராச்சு? அந்த லாஸ்ட்ல இருக்கீங்கல்ல, வாங்க வாங்க வாங்க, அந்த 7 கண்ட்ரி வரிசையா மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க தெரியவே இல்லை, தெரியலையா? யாரங்க கேக்குறது சார்? நீங்க சொல்றீங்களா? நீங்க தான் கப்பலுக்கு முன்னாடி, நீங்க தான் சார். இல்ல சார், நீங்க அதிகமா ஷேர் பண்ண பார்டர் ஷேர் பண்றதுனால அப்படியே அதிகத்துல இருந்து கம்மி வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் எழுதிக்கோங்க சார், 4096 கிலோமீட்டர். அடுத்து சார், அடுத்த கண்ட்ரி நீங்க கண்ட்ரி சொல்லுங்க, நான் கிலோமீட்டர் சொல்றேன். அடுத்து சைனா எவ்வளவு சார்? இல்ல 3488 கிலோமீட்டர். 3488 கிலோமீட்டர். தேர்ட் பாகிஸ்தான் எவ்வளவு சார்? 3323 கிலோமீட்டர். அடுத்தது மியான்மர் 16, மியான்மர்ல. அடுத்தது நேபாள் 1751. அடுத்தது மியான்மர் 1633. 1643 33ல 1643. அடுத்தது பூட்டான் 699. அடுத்தது ஆப்கான் 106. ஆனா இப்போ அது இல்ல, இட் இஸ் நாட் வித் இந்தியா, இட் இஸ் வித் POK. சோ பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், பூட்டான், ஆப்கானிஸ்தான். சார் மறந்துடக்கூடாது, பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், பூட்டான், ஆப்கானிஸ்தான். So India shares the longest boundary with Afghanistan than Bhutan. First statement wrong. India's border with Myanmar is the longer than with Pakistan. Tappu. Bangladesh shares the longest border with India among all its neighbors. The third statement was right. Nepal land border is spread across 6 states of India. இல்ல சார், third statement மட்டும் தான் கரெக்ட். So Bangladesh வந்து 5 ஸ்டேட்டோட ஷேர் பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். எழுதிக்கோங்க, வெஸ்ட் பெங்கால், அசாம், Meghalaya, Tripura and Mizoram. West Bengal shares, Bangladesh shares with 5 states: West Bengal, Assam, Meghalaya, Tripura and Mizoram. Nepal shares with Uttarakhand, Uttar Pradesh, Bihar, West Bengal and Sikkim. Nepal shares with Uttarakhand, Uttar Pradesh, Bihar, West Bengal and Sikkim. Bihar, West Bengal and Sikkim. 1751 kilometer. 1751 kilometer. அடுத்தது சார், மவுண்டைன் பாசஸ். So Sojila, Banihal, Potula, Natula. Okay, easy தான் சார். So passes என்ன சார்? What are called passes? A narrow bay between the mountains. சரியா? ஒரு மவுண்டைன் ரேஞ்சுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப் தான் வந்துட்டு நமக்கு வந்து பாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் சோஜிலா பாஸ். கரெக்டா சார்? சோஜிலா பாஸ் வாஸ் பிரசன்ட் இன் பீர் பாஞ்சல். அவங்க கொடுத்திருக்கிறது அதான். கரெக்டா? சோஜிலா பாஸ் கனெக்டிங் தி 2 cities ஆஃப் ஜம்மு அண்ட் லடாக், ஸ்ரீநகர் டு லே. சரியா? which is not in the, அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா, it was Great Himalayas.
It was Great Himalayas. So it connected the city of Srinagar and Leh. Sojila connected the city of Srinagar with Leh. Srinagar with Leh. இதுக்கு நடுவுல வரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா Great Himalayas, not the Pir Panjal. So first statement was wrong. Then second statement, Banihal. Banihal, which connects the city of Jammu and Kashmir. It connects the city with Jammu and Kashmir. It connects the city with Jammu and Kashmir. A famous tunnel, Jawahar Tunnel, was there. A famous Jawahar Tunnel was there. A famous Jawahar Tunnel, which was in the range of Pir Panjal. Which was in the range of Pir Panjal, not the Great Himalayas. So second match was also wrong. Then third, Potula. Potula. அவங்க அங்க லடாக்னு கொடுத்திருக்காங்க, அது கரெக்ட் தான், பட் நாட் இன் தி லடாக் ரேஞ்ச், பட் இன் தி லடாக் யூனியன் டெரிட்டரி, which was present in Saskar range. Potula is present in Saskar range, Ladakh union territory. Third statement was also wrong. Then Nathula, அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட், which was present in Sikkim, Eastern Himalayas. Fourth, Nathula, which was present in Sikkim, Indo-China border. Fourth statement, அதுல only one தான் சார், only one. ஸோ அடுத்தது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் சார். காரக்கோரம், லடாக், சஸ்கர், பீர் பாஞ்சல், துவாந்தர், அவ்வளவுதானே சார். இப்ப அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்க, காரக்கோரம், லடாக், சஸ்கர், பீர் பாஞ்சல், அப்படியே பீர் பாஞ்சல், லடாக், சரி பீர் பாஞ்சல், சஸ்கர், லடாக், காரக்கோரம். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஹிமாலயாஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நாலு விஷயம் சார். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்றவங்க ஓரளவுக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரேட் ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் மிடில் ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக்ஸ், இப்படிதான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா காரக்கோரம், லடாக், சஸ்கர், இவங்க மூணு பேரும் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் விச் வாஸ் வால்கானிக்கலி ஆரிஜின், ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இவங்க நாலு பேர்த்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் ஒன்று பாத்திரலாம் சார். ஃபர்ஸ்ட் வந்து காரக்கோரம் எழுத ஆரம்பிங்க. காரக்கோரம் stretches from eastern Afghanistan to Kashmir region. Stretches from eastern Afghanistan to Kashmir region. Stretches from eastern Afghanistan to Kashmir region. Eastern Afghanistan to Kashmir region. இங்கதான் என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இங்கதான் வந்து பாமிர் நாட், நார்த் ஆஃப் இட்ஸ் பாமிர் நாட் வாஸ் பிரசன்ட். நார்த் ஆஃப் இட் பாமிர் நாட் வாஸ் பிரசன்ட். பாமிர் நாட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா யார் போவாங்கன்னா ஹிந்து குஷ், அப்படியே ஈஸ்ட் சைட் போவாங்க, ஹிமாலயாஸ் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குன்லுன் சான், அல்துன் சான், அந்த மவுண்டன் ரேஞ்சஸ் எல்லாம் மேல போயிட்டு இருப்பாங்க. அப்படியே போட்டு வச்சுக்கோங்க சார், இதே மாதிரி. பாமிர் இந்த பக்கம் ஹிந்து குஷ், இந்த பக்கம் குன்லுன், அல்துன், KUNLUN, குன்லுன், அல்துன், இந்த பக்கம் ஹிமாலயாஸ். It is the home of the world second highest peak. என்ன சார்? K2. Home of world second highest peak, Mount K2 or Godwinus. Then அடுத்தது லடாக். காரக்கோரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லடாக். South of Karakoram. South of Karakoram. Begins near the Shyok river in Gilgit. Begins in the Shyok, SHYOK, Shyok river in Gilgit. Then Saskar. Extends up to Western Tibet. Extends up to Western Tibet. Kamet is the highest peak. KAMET. Kamet is the highest peak.
தென் அடுத்தது பீர்பாஞ்சல். பீர்பாஞ்சல், prominent outline of Trans-Himalayas. Prominent outline of Trans-Himalayas. Prominent outline of Trans-Himalayas. Extended from Krishna Ganga river from Pakistan. Extended from Krishna Ganga river, Pakistan, to Beas river in Himachal Pradesh. 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 இந்த ஹிமாலயாஸ் அப்படின்றது அதோட வித் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயஸ்ல அதிகமா இருக்குமா, ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ்ல அதிகமா இருக்குமா சார்? வெஸ்டர்ன் ஹிமாலயஸ். அதோட வித் வெஸ்டர்ன் ஹிமாலயஸ்ல எவ்வளவு சார் இருப்பாங்க? இட் வாஸ் இந்த மாதிரி டெய்ல் மாதிரி தான் போயிட்டு இருக்கும் பாக்குறதுக்கு. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல அதோட வித் பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் 400 கிலோமீட்டர். இந்த பக்கம் போகும்போது இட் வாஸ் அரௌண்ட் 150 கிலோமீட்டர் தான் அதோட வித் அப்படின்றது. சரியா சார்? அடுத்த கொஸ்டின். Consider the following statement with regard to the laterite soil. Laterite அப்படின்றது என்ன சார்? எந்த இடத்துல வந்து அதிகமான அமௌண்ட் ஆஃப் வெயில் அடிக்குதோ, எந்த இடத்துல சீசனல் ரெயின்ஃபால் இருக்குதோ, அந்த இடத்துல என்ன நடக்கும்? மேல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே லீச்சிங்னால கீழே போயிடும். மேல வந்து ஒன்லி லெஃப்ட் அவுட் வித் அலுமினியம் அண்ட் ஐரன் மட்டும் மேல இருப்பாங்க, மத்தவங்க எல்லாருமே கீழே போயிடுவாங்க. சோ அதான் லாட்ரைட்டிக் சாயில் அப்படின்றது. Which of the following technologies have been increasingly included under the scope of Wassenaar arrangement in recent years? 1 and 2. 1 and 2. Option A. So lateritic soil, sir. Pakla, they are found in the high flat erosion surfaces in high in the areas of high and seasonal rainfall. Correct, sir? Correct. First statement was right. High flat erosion. அந்த இடத்துல எனக்கு ஃபிளாட்டா இருக்கும், அந்த இடத்துல எரோஷன் அப்படின்றது லீச்சிங் மூலமா எல்லா மினரல்ஸுமே கீழே போயிடும். அப்ப மேல இருக்கக்கூடிய மினரல்ஸ், லெஃப்ட் அவுட் மினரல்ஸ் வந்து இல்லைங்க, அலுமினியம் அண்ட் ஐரன். அலுமினியம் அண்ட் ஐரன் அது மட்டும் தான் மேல இருக்கணும். அலுமினியம் அண்ட் ஐரன். All the minerals are leached to the subsurface. All the minerals are leached to the subsurface due to rainfall or due to leaching. They exhibits the reddish brown color. Avadiya sir? Because of the presence of iron, it exhibits the reddish brown color. Then second, they are rich in organic matter, nitrogen and calcium. Sir, பொதுவாவே நைட்ரஜன் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம்ல, பொதுவாவே நைட்ரஜன் அப்படின்றது இந்தியன் சாயில்ஸ்ல கிடையாது. சோ நைட்ரஜன் வாஸ் நாட் ரைட். ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர், நைட்ரஜன், கால்சியம் கிடையாது. தே ஆர் ரிச் இன் ஐரன். தே ஆர் ரிச் இன் ஐரன் அண்ட் பொட்டாஷ். தே ஆர் ரிச் இன் ஐரன் அண்ட் பொட்டாஷ். They are not suitable for cultivation. They are not suitable for cultivation. Not suitable for cultivation. அது ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்ட் ஃபார் பிரிக்ஸ். யூஸ் ஃபார் பிரிக். சோ அடுத்த क्वेश्चन பாருங்க சார். 52 பாபர், காதர், பாங்கர். சார் அந்த பாபர் அப்படின்றது கரெக்ட், தப்பு தான், அப்படிதானே? பாபர் அப்படின்றது சோ ஹிமாலயாஸ், அதுல சிவாலிக்ஸ்ல வரும்போது இங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து எதை சேர்த்துவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ராக் ஸ்ட்ரக்சரை சேர்த்துவாங்க. இதுக்கு பேர் என்னது? பாபர். சரி, அன்கன்சாலிடேட்டட் ராக் மெட்டீரியல்ஸா இருக்கக்கூடியதா பாபர். அப்படி வரும்போது இங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ் என்ன ஆகும்? திடீர்னு காணாம போயிடும், அப்படிதானே? எல்லாமே ஸ்ட்ரீம்ஸா மாறி திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த பேஸ்ல தான் தே ஆர் ரீ எமர்ஜிங். திரும்ப அவங்க எல்லாம் மேல வரும்போது இவங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னா மார்ஷி ஸ்வீப்பி லேண்ட் மாஸா இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸோ இல்ல வந்து ஃபிளாரா அண்ட் ஃபவுனா ஆக்டிவிட்டிஸோ ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? டெராய். தென் அதுக்கப்புறம் அவங்க ஃபைனரா திரும்ப இந்த ரிவர்ஸ் அப்படியே ஓடி வரும்போது தே ஆர் செட்டில் டவுன். ஆரம்பத்துல ரிவர் அப்படின்றது ஏதோ ஒரு ஃப்ளோல ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஓடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான அமௌண்ட் ஆஃப் அலுவியல் சாயில் அப்படியே டெபாசிட் பண்ணி விடும். அப்ப ஓவர் தி பீரியட் எனக்கு என்ன ஆரம்பிக்கும்? தே ஆர் ஃப்ளோட் இன் a one particular drainage பேட்டர்ன்ல மட்டும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணும்னா அதோட வேல்யூ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு அதுல மட்டும் அந்த பேசின்ல மட்டும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சோ ஓல்டர் அலுவியல் இஸ் கால்ட் என்ன சார்? பாங்கர். நியூவர் அலுவியம் இஸ் கால்ட் காதர். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை தவிர மற்ற ரெண்டும் கரெக்ட் தான். காதர் நியூவர் அலுவியம், பாங்கர் ஓல்டர் அலுவியம்.
சார் ரிவர் வந்து ஆரம்பத்துல எனக்கு வந்து கன்சல்டேட்டா ஃப்ளோ ஆகல, அதனால இப்படி நார்மலா இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. அது போக 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 என்னாச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரோட் பண்ணி அதோட பேசின்ல மட்டும் இப்ப ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அதோட ரிவர். சோ அந்த பழைய டெபாசிட் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காதர், சாரி பாங்கர், நியூயர் டெபாசிட் காதர். இங்க மட்டும் டெபாசிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியத இன்னைக்கு நம்ம காதர்னு சொல்லி. இதுல எது ரொம்ப ஃபர்டைல் சார்? காதர் வாஸ் சூப்பர். Then அடுத்தது consider the following statement with regard to the heat low and its role in Indian monsoon. Heat low, it is nothing but low pressure. It is a low pressure system that forms over the arid regions of northwest India. First statement right? First statement was right. Then second statement, an intense heat low enhances the moisture inflow into the Indian subcontinent. Intense low pressure create ஆச்சு அப்படினா it drives the southwest monsoon towards India. So second statement was also right. The intense heat drive the southwest monsoon from Arabian Sea and Bay of Bengal towards India. So second statement was also right. The presence of cloudiness over the heat low regions results in the heavy precipitation. Third statement பாருங்க சார், இந்த low pressure create ஆனதுனால இவங்க மேல போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will obviously form the cloud. ஒருவேளை cloud ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா they will eventually block the incoming solar radiation. incoming solar radiation block பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் அப்படின்றது அதுக்கு மேல ரைஸ் ஆக ஆரம்பிக்காது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு அங்க இருக்கக்கூடிய precipitation கம்மியாகுமே தவிர எனக்கு என்ன ஆகாதுன்னா அதிகமாக ஆரம்பிக்காது. So third statement was wrong. The presence of cloudiness over the heat low results in the heavy precipitation. Illa, it suppresses the precipitation. It suppresses the precipitation. Third statement was wrong. Then அடுத்தது கேரவாஸ் ரெகுலரா இருக்கக்கூடிய क्वेश्चन. ஆரம்பத்துல எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ் ஒரு கிரேட்டர் ஹிமாலயாஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும்போது இந்த பீக் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருந்த அந்த கிளேஷியர், அப்போ கிளேஷியர் தான், கிளேஷியர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அப்படியே நார்மலா ஃப்ளோ ஆயிட்டு இருந்துச்சு. அடுத்த ஃபோல்ட் எனக்கு நடக்கும்போது என்ன ஆச்சு, இப்ப சிவாலிக்ஸோ இல்ல வந்து லெசர் ஹிமாலயாஸோ ஃபார்ம் ஆகிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிளேஷியர் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்படியே செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சது. சோ இங்க இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய டெபாசிட்லாம் அப்படியே செட்டில் டவுன் ஆகி இந்த ரெண்டு பீக்குக்கும் நடுவுல ஃபார்ம் ஆனதுதான் வந்துட்டு கேரவா வேலி ஆர் காஷ்மீர் வேலி அப்படின்றது இதுதான். அப்ப எனக்கு இங்க இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் அப்புறம் எவாபரேட் ஆகி போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த வேலி மட்டும் அப்படியே செட்டில் டவுன் ஆயிடுச்சு. இது என்னது, இட் இஸ் அ கிளேஷியல் டெபாசிட். எப்படி பிரிங் ஆச்சு, ஒரு காலத்துல இந்த மவுண்டைன்ல இருந்து கிளேஷியர் கீழே வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு சடனா இந்த லேண்ட் அப்படின்றது அப்லிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த நடுவுல இருந்த அந்த பெரிய டெபாசிட் தான் என்னதுன்னா கேரவாஸ். இப்ப கொஸ்டின் போலாம். High altitude salt lakes found in Ladakh. First statement correct. High altitude salt lakes found in Ladakh. illa. Fertile alluvial traces found in the Brahmaputra valley. கிடையாது. Thick deposits of glacial clay in Kashmir valley. Third statement was right. எப்ப ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா Paleozoic and Mesozoic eraல ஃபார்ம் ஆனது. It was formed in Paleozoic and Mesozoic era and useful for saffron cultivation. Paleozoic and Mesozoic era useful for saffron cultivation, which was richer in alluvium and having very fine deposits. Richer in alluvium, having very fine deposits. Which of the following are the part of Peninsula Plateau? So Delhi Ridge, Raj Mahal Hills, Cardamom Hills, Garbi Anglang Plateau. எப்படி நான் அடுத்த கொஸ்டின் சொல்றேன்ல, எப்படி இதை சொல்லாமே விட்டுருவேன் சார். இன்னும் ஒரு 4 கொஸ்டின் நீங்க சொல்லலைன்னா திரும்ப வந்து சொல்லிட்டு போறேன். ஓகே, பிரச்சனை இல்லை. With reference to India Space Sustainability Initiative, consider the following statement. India is committed to the debris-free airspace mission in 2030. Correct. First statement right. Then second statement, the objective is to eliminate all existing global space debris. கிடையாது. செகண்ட் statement நம்மளது எழுதுறதுக்கே இங்க வழி இல்லை. எப்படி மொத்தமா the initiative promotes responsible and sustainable space operations. Third statement right. The space debris mitigation includes avoiding generation of new debris. Correct. Only 3. அடுத்தது சார். So Delhi, Raj Mahal, Cardamom, Garbi Anglang. Question is Peninsula Plateau தானே. அவ்வளவு சார்.
Sir, Peninsular Plateau is differentiated into Deccan Plateau. Deccan was differentiated into Maharashtra Plateau. Then idena plateau sir. Dandakaranya Plateau, Telangana Plateau and Karnataka Plateau. அப்படி நாலா பிரிச்சிருக்காங்க. Then the Central Highlands. Central Highlands இதையும் பிரிக்கிறது வந்து Vindhya and Satpura. இது யார் சார்? இது என்ன பிளாட்டோ? மால்வா பிளாட்டோ. இது பந்தேல்கண்ட் பிளாட்டோ. இது பாகல்கண்ட் பிளாட்டோ. இது சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. அதுக்கப்புறம் எனக்கு நேச்சுரலாவே இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் அட்டாச் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பார்ட் அட்டாச் ஆகும்போது எனக்கு நடுவுல ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபால்ட் பேர் என்ன சார்? மால்டா ஃபால்ட். அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாட்டோ. இங்க இருக்கக்கூடிய அதே ராக் சிஸ்டம் அங்கே இருந்ததுனால சோ இதோட எக்ஸ்டென்ஷனா இதையும் வச்சுக்கிட்டாங்க. இது பேர் என்ன சார்? ஷில்லாங் பிளாட்டோ ஆர் கர்பி ஆங்லாங் பிளாட்டோ. சோ இது மொத்தமா நம்ம சென்ட்ரல் ஹைலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பெனின்சுலா டெக்கான் பிளாட்டோ. இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டோ ஆர் கர்பி ஆங்லாங் ஆர் ஷில்லாங் பிளாட்டோ எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ இதோடைய நார்த் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா இட் வாஸ் டெல்லி ரிட்ஜ். சரியா? ஆரவல்லிஸ் அலாங் வித் டெல்லி ரிட்ஜ். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ராஜ்மஹால் ஹில். சோ வெஸ்டர்ன் கார்ட வந்து நம்ம கேரளா என்ன சொல்றாங்கன்னா இட் வாஸ் கால்டு காடமம் ஹில். வேற என்ன ஒன்னு ஆப்ஷன்ல இருந்துச்சு? கர்பி ஆங்லாங் பிளாட்டோ. சோ ஆல் தி ஃபோர். 1 2 3 and 4 option C. The high altitude of Shakshgam Valley lines. Sir, இது நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல இன்டர்னல் செக்யூரிட்டிலயோ படிச்சிருப்பீங்களா? The line connecting the Indian Pakistan occupied Kashmir and Aksichin. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியதான் இந்த ஷக்ஷாம் ஹை ஆல்டிடியூட் ரேஞ்ச். அப்படிதானே சார்? படிச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான் சார். இதுக்கான ஆன்சர் பாருங்க. காரகோரம் ரேஞ்ச். ஆப்ஷன் பி காரகோரம் ரேஞ்ச். இது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இந்தியன் 1963ல it was occupied by Pakistan. As of now it is with Pakistan. It was administered by Pakistan, but it was still claimed by India. As of now இப்போ நம்ம கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கோம். It is not with India. In 1963 Pakistan ceded this area to China. சரியா? Under the land border agreementல அவங்க கொடுத்துட்டாங்க இந்த ஏரியாவையும். It was not with India. அதை எழுதி வச்சுக்கோங்க. It was ceded to China in 1963 land border agreement. It was ceded to China in 1963 via land border agreement. அடுத்து சார், consider the following. All three Himalayan ranges are present in Himachal and Uttarakhand Himalayas. அப்படியா? All the three. சார் இந்த ஹிமாலயஸ் வந்து ஸ்டேட் வைஸா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஷ்மீர் ஆர் நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அடுத்தது ஹிமாச்சல் ஆர் உத்தரகண்ட் ஹிமாலயாஸ், அடுத்தது தேர்ட் வந்துட்டு டார்ஜிலிங் அண்ட் சிக்கிம் ஹிமாலயாஸ், அண்ட் ஃபோர்த் வந்து அருணாச்சல் ஹிமாலயாஸ், அண்ட் லாஸ்டா இருக்கிறது வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லி மொத்தம் 5 பிரிச்சிருப்போம். 4 வந்து அதுல ரொம்ப மேஜர். இதுல அவங்க கேட்கிற ஆல் 3 ஹிமாலயன் ரேஞ்சஸ், அதாவது கிரேட்டர் ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ் அண்ட் லெசர் ஹிமாலயாஸ், ஆல் தி 3 ரேஞ்சஸ் ஆர் ப்ராமினன்ட்டான்னு கேக்குறாங்க. இட் வாஸ் ப்ராமினன்ட் இன் ஹிமாச்சல் அண்ட் உத்தரகண்ட் ஹிமாலயாஸ். Then Dur formation are prominent feature of the Darjeeling and Sikkim Himalayas. கரெக்ட் தான் சார். அங்க டூன்ஸ், அங்க தூர்ஸ். எந்தெந்த இடத்துல எனக்கு சிவாலிக்ஸ் ஆப்சென்டா இருக்குதோ அங்கங்க இடத்துல எனக்கு லாங்கிடியூடினல் வேலி ஃபார்ம் ஆகும். அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தூர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், which is famous for tea cultivation. Then Kangtu and Namcha Barwa mountains are ranges are located in Arunachal Pradesh. So Namcha Barwa ரெண்டுமே it was located on the eastern Arunachal Himalayas. All the 3 statements are right. All the 3 statements are right. இதை பத்தி வேற சில விஷயம் எழுதிக்கா சார். ஹிமாச்சல் அண்ட் உத்தரகண்ட் ஹிமாலயாஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன், எழுதிக்கோங்க. ஹிமாச்சல் அண்ட் உத்தரகண்ட் ஹிமாலயாஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன் தி ரிவர் ரவி அண்ட் காலி ரிவர். ரிவர் ரவி இன் தி வெஸ்ட் டு காலி ரிவர் இன் தி ஈஸ்ட். ரிவர் ரவி இன் தி வெஸ்ட் டு காலி ரிவர் இன் தி ஈஸ்ட். ரவி இன் தி வெஸ்ட் டு it was drained by the tributaries of 2 major rivers of India, Indus and Ganges. In this area, lesser Himalayas are locally called as, lesser Himalaya is locally called as Dhaulodar, Dhalodhar, Dhaulodar in Himachal Pradesh and Nagtiba in Uttarakhand. Nagtiba.
Dauladhar in Himachal Pradesh, Dhalodhar, Dauladhar in Himachal Pradesh and Nagtiba in Uttarakhand. Lesser Himalayas is locally called as. அடுத்தது சார், அடுத்தது the presence of marble, slate and gneiss. இது என்ன டைப் ஆஃப் ராக் சார்? marble, slate and gneiss அப்படின்றது என்ன டைப் ஆஃப்? பிரைமரியா, செகண்டரியா, ட்ரெஷரி ஆர் மெட்டமார்பிக் ராக்ஸா? igneous ராக்ஸா, sedimentary ராக்ஸா, மெட்டமார்பிக் ராக்ஸா? marble, gneiss and slate மெட்டமார்பிக் ராக்ஸ், அப்படிதானே? இப்போ இதுல வச்சு நார்மலா போட்டலாம். ஆப்ஷன் சி, intense metamorphic process. It was intense metamorphic process. These rocks undergo high pressure and temperature difference, so the physical and chemical property of the rock has entirely changed, which forms the marble, slate and gneiss. அதோட ப்ராசஸ் வச்சு போட்டலாம். So option C, very easy. அடுத்தது 60th question sir. With reference to sea level rise in central Indian Ocean, consider the following statement. Option B, 1, 2 and 4. 1, 2 and 4. அடுத்து பாருங்க, the great Indian desert is confined to state of Rajasthan only. அப்படியா சார்? First statement was wrong. It was confined to Rajasthan, Gujarat, Haryana and Punjab. Rajasthan, Gujarat, Haryana and Punjab. Rajasthan, Gujarat, Haryana and Punjab. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா only 85% of the Thar desert is with India. மீதி 15% is with Pakistan. அதையும் எழுதிக்கோங்க. 85% of Thar desert is with India and 15% is with Pakistan. So first statement அப்படின்றது கண்டிப்பா தப்பு. So இது எழுதிக்கோங்க. The Thar desert is bounded in between Sutlej in the north to Rann of Kutch in the south. Sutlej in the north to Rann of Kutch in the south. Sutlej in the north to Rann of Kutch in the south. Then the Sundarbans mangrove forest extends across both India and Bangladesh. It was extends between India and Bangladesh. It was extend between Hooghly river in Calcutta to அந்த பக்கம் பங்களாதேஷ்ல ஒரு ரிவர் எழுதிக்கோங்க. பங்களாதேஷ்ல ஏதோ ஒரு ரிவர் இருப்பாங்க. Baleshwar river in Bangladesh. It was extends from Hooghly river in India to Baleshwar river in Bangladesh. Baleshwar river in Bangladesh. Approximately 10,000 square kilometer. Approximately 10,000 square kilometer. Yeah, present on the confluence of river Ganga and Brahmaputra. Present on the confluence of river Ganga and Brahmaputra. So second statement was right. The Eastern Ghats cover more states than Western Ghats. அப்படியா? No. Eastern Ghats என்னென்ன ஸ்டேட் சார்? எத்தனை ஸ்டேட்? என்னென்ன எத்தனை ஸ்டேட்? அது மட்டும் போதும். ஒடிஷா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, அவ்வளவுதானா? 4 தானா? ஒடிஷா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு 4 தானா? கோவா ஈஸ்டர்ன் காட்டா? இது கோவாக்கு தெரியுமா? இன்னொரு ஸ்டேட் சார், சத்தீஸ்கரா, சாரா. சரி, வெஸ்டர்ன் காட் குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, யாரோ ஒருத்தங்க. குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 6 ஸ்டேட் எழுதிக்கோங்க சார். 6 ஸ்டேட் எழுதிக்கோங்க. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. அந்த பக்கம் ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா. 5 ஸ்டேட். So Eastern Ghat 5, Western Ghat 6. அடுத்தது the Tropic of Cancer passes through 8 Indian states. அப்படியா? அப்படியே ஈஸ்ட்ல இருந்து இல்ல வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் யார் அரேஞ்ச் பண்ணுவா சார்? வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வாங்க கப்பல். குஜராத், ராஜஸ்தான்,
மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். வெரி குட். 8 ஸ்டேட் எழுதி வச்சுக்கோங்க சார் வரிசையா. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டோ இல்ல வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டோ கேட்டு விட்டுற போறீங்க. ஆனா உங்க லெவலுக்கு கேட்க மாட்டாங்க, கேட்க கூடாது. அடுத்தது, வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் போர்ட்ஸ். அப்படியா? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். நேச்சுரல் போர்ட்ஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள்? ஜவஹர்லால் நேரு போர்ட், அப்புறம் கான்லா போர்ட், வேற மர்மகோவா போர்ட், மேங்களூர் போர்ட், கொச்சின் போர்ட் எழுதிக்கோங்க சார். தீஸ் ஆர் தி சோ பிகாஸ் இட் இஸ் சம்மர்ஜ்ட், நேச்சுரலாவே சம்மர்ஜ் ஆகி இருக்கிறதுனால இங்க எமர்ஜென்ட், சோ இட் இஸ் கால்ட் சம்மர்ஜென்ட் கோஸ்ட். அதை எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். இட் இஸ் சம்மர்ஜென்ட் கோஸ்ட். வெஸ்ட் கோஸ்ட் ஆர் கால்ட் சம்மர்ஜென்ட் கோஸ்ட். West coast are called submergent coast. Making the area narrow and deeper. Making the area narrow and deeper. And the coastal plain was irregular. In the coast pathina was irregular. The coastal plain was irregular. So examples: Kandla, Nehru, Cochin, Marmagova, Mangalore are the ports present in western coastal plain. அப்படியே ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் போனா அப்படின்னா இட் இஸ் கால்ட் எமர்ஜென்ட் கோஸ்ட். பிகாஸ் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் ரிவர் செடிமெண்ட்ஸ் இட் இஸ் கால்ட் எமர்ஜென்ட் கோஸ்ட். ஈஸ்ட் கோஸ்ட் அதே எழுதி வச்சுக்கோங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ஆர் கால்ட் எமர்ஜென்ட் கோஸ்ட். இட் டஸ் நாட் ப்ரொவைட் சூட்டபிள் கண்டிஷன் ஃபார் தி நேச்சுரல் போர்ட் டெவலப்மெண்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இங்க விட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்ட் தான். வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் இந்தியா ஹேவ் அன் எமர்ஜென்ட் கோஸ்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு தான். So statement 1 is correct, statement 2 is incorrect. Option C. Then another, with reference to the Andaman and Nicobar, consider the following statement. It includes the Ritchie's archipelago and Labrian are ரெண்டுமே கரெக்ட் தான் சார். Ritchie's archipelago. Archipelago என்ன சார்? எப்படி ஃபார்ம் ஆகுது சார்? இந்த archipelago group of islands அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது? Archipelago group of islands அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது சார்? யாராச்சி? ஆர்கிபெலாகோ குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அப்படின்றது என்ன சார்? எப்படி ஃபார்ம் ஆகுது? சரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் எப்படி ஃபார்ம் ஆச்சு? என்ன தங்கம்? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்கியன் மவுண்டன் சிஸ்டம் சார். இட் வாஸ் பிரசன்ட் அட் தி கன்வர்ஜென்ஸ் zone ஆஃப் யுரேஷியன் அண்ட் இந்தியன் ஓஷன் பிளேட். அவ்வளவுதான். ஆர்கியன் நீங்க வச்சுக்கலாம், ஓல்டஸ்ட் எப்படி வச்சுக்கலாம். ஸோ ஆர்கியன் வச்சுக்கிட்டாலும் கரெக்ட் தான். ஸோ இட் வாஸ் அட் தி ஆர்கியன் தானே சொன்னீங்க? அரக்கியன் நோமா, அரக்கியன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அரக்கியன் நோம். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, இது சரி இங்க பெனின்சுலா பிளாட்டோ ஆர்கியன் லேண்ட் வாசன் கன்சிடர் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஸோ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் யுரேஷியன் அண்ட் இந்தியன் ஓஷியானிக் பிளேட்ஸ். அரக்கியன் யோமா வேணாம், குழப்பத்தை தான் உண்டு வேணும். இது மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்கிபெலாகோ குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ போத் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆர் செப்பரேட்டட் பை என்ன டிகிரி சேனல் சார்? 10 டிகிரி சேனல். இட் வாஸ் செப்பரேட்டட் பை 10 டிகிரி சேனல். டோட்டலா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்காங்க சார்? 572 group of islands. 572 island groups are there. 572 islands are there in Andaman and Nicobar group of island. 572. இதோட எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 6 degree to 14 degree north, 6 degree to 14 degree north. எழுதிக்கோங்க அது. 6 degree to 14 degree north, 92 to 94 degree east. 92 to 94 degree east. 92 to 94 degree east. So both are separated by 10 degree channel. Second statement was right. They support an equatorial type of vegetation which was near to the equator. So equatorial type of vegetation all throughout the year, rainfall all throughout the year, moisture. So good broad leaves andanga nalla kadaikum. So equatorial type of rainfall and good vegetation. Then barren island. India's only active volcano is in Nicobar Sea. It is in Andaman Sea. Andaman Sea. So fourth statement was wrong. 1, 2 and 3. எப்ப சார் லாஸ்ட் எரப்ட் ஆச்சு? 2017. What is the capital of Andaman and Nicobar? Sri Vijayapuram. Port Blair எடுத்தாச்சு. Sri Vijayapuram. அடுத்து சார் 64th question. Dendritic streams flow the slope of a terrain to form a pattern like tree branches. Last session சொன்னேன். So tree branches இருந்தா dendritic type. So trellis
develops in the region with alternating hard and soft rocks. So second statement to correct தான். Then third, radial அப்படின்னா என்ன சார்? From the centerல இருந்து எனக்கு எல்லா பக்கத்தும் போனாதான் அதுக்கு பேர் radial. ரேடியல் வேற எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஃப்ரம் தி சென்டர்ல இருந்து எனக்கு எல்லா பக்கம் போனாதான் அது ரேடியல். சோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரீம் கன்வர்ஜன் கொடுத்துருக்காங்க. அது எதை சொல்லும் அப்படின்னா சென்ட்ரிபெட்டல சொல்லும். மாத்தி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். சோ 2 and 3, 2 and 4 was wrong. Only 2. Option B. Option B. சார் இந்த 18th கொஸ்டின் நீங்க வந்து அந்த ட்ரிபியூட்டரிஸ் பார்க்கும்போதே நிறைய குழப்பக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ 18th சாரி எதாவது கொஸ்டின் இது உங்களுக்கு 65 உங்களுக்கு 64th கொஸ்டின் அது இல்ல எனக்கு இங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சாரி நான் எனக்கு வந்த கொஸ்டின் நினைச்சேன். ஃபியர் ஆஃப் விக்டிமைசேஷன் டிஸ்கரேஜஸ் தி விசில் ப்ளோவர்ஸ் ஃப்ரம் ரிப்போர்ட்டிங் கரப்ட் பிராக்டிசஸ். ஆமா இங்க எத்தனை பேர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம அதை கேட்க போனாவோ இல்ல வெளியே யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ண போனாவோ நமக்கு வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்ற பயத்தினால நம்ம எவ்வளவு கலந்துதான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஃபியர் ஆஃப் விக்டிமைசேஷன் அப்படின்ற ஸ்ட்ராங் லீகல் ப்ரொடெக்ஷன் ஃபார் விசில் ப்ளோவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் சஃபிஷியன்ட் டு எலிமினேட் தி கரப்ஷன். கரப்ஷன் அப்படின்றது கரப்ட் மைண்ட் செட்டை தான் ஒழிக்கணும். விசில் ப்ளோவர்ஸ் இருந்தாலும் ஒழிக்க முடியாது. ஸோ செகண்ட் ஆர் வந்து தப்பு. ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். யாருக்கெல்லாம் இங்க கரப்ஷன்லெஸ் ஆபீசரா இருப்பீங்க உண்மையை சொல்லுங்க. கரப்ஷன் அப்படின்ற வார்த்தை நான் வந்து கண்டிப்பா எடுத்துட்டே வரமாட்டேன் எக்காரணத்துக்குண்டா. என்ன ஸ்டேஜ் சரி இப்ப கைக்கில போடுங்க சார். யாரெல்லாம் சார் இப்போ கரப்ஷன்ல தான் இப்போ உங்க வீட்டுல இருந்து இல்ல உங்க சொந்தக்காரங்க இல்ல உங்க ஃப்ரெண்டு உங்க அப்பா உங்க அம்மா அவங்களும் வந்து கலெக்டர் ஆபீஸுக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு இருக்கிறீங்க. அந்த டைம்ல அவங்களும் வராங்க. ரொம்ப நெருங்கி உங்க ஒய்ஃப்னே வச்சுக்கலாமே, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ வராங்க. அவங்களுக்கு நீங்க ப்ரியாரிட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? உங்க அம்மா அப்பா அவங்க வந்து லைன்ல நிக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க வரும்போது நீங்க அவங்களை ப்ரியாரிட்டி பண்ண மாட்டீங்கன்னு அப்படி யாராவது இருக்கிறீங்களா? உண்மையை மட்டும் தான் சொல்லணும். மனசாட்சிக்கு நேர்மைப்பட்டு உங்க அப்பா நின்னாலும் சரி அம்மா நின்னாலும் சரி 1 2 3 4 5 6 இதான். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ரெட் டேபிசம், a kind of corruption. உங்களுக்கு தேவையான அதாவது அரசு உத்தியோகம்ன்றது பொதுப்பணி அப்படிதானே? நம்ம போய் எல்லாத்துக்கும் தான் உத்தியோகம் பார்க்கணும். நம்ம என்னன்னா நமக்கு தேவையான வேலையை பார்த்துட்டு மிச்ச மீதி இருக்கிற டைம்ல அவங்களுக்கு வேலை பார்க்கறது. நமக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு மிச்ச மீதி இருக்கிற வேலையில அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கைண்ட் ஆஃப் கரப்ஷன் தானே. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு நம்ம ஒழுங்கா வேலை செய்யறோம். கைண்ட் ஆஃப் கரப்ஷன். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. ரெட் டேபிசம், கரப்ஷன் ரெண்டுத்துலயுமே அவேரா இருக்கு. பார்க்கலாம். நாளைக்கு நானே வந்து லைன்ல நிற்கும் போது சார் நீங்க ஏன் சார் இங்க நிக்கிறீங்க அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்க. இவன் நிக்கட்டும், இவன் பின்னாடி வரட்டும், நாளைக்கு வந்து பாரு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லுவீங்க. பார்க்கலாம். அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அடுத்து பார்க்கலாம் சார். வித் ரெஃபரன்ஸ் டு அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் திப்ரு சுபன்ஸ்ரீ கமங் அண்ட் தீஸ்தா. இதுல வந்துட்டு என்ன கேக்குறாங்க? ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் பிரம்மபுத்திரா கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பிரம்மபுத்திராவோட இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ் நான் சொல்றேன் சார், எழுதிக்கோங்க. பிரம்மபுத்திராவோட இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி நான் சொல்றேன். Dibru is the left bank tributary. Dibru is the left bank tributary. Flows at the state of Assam. Dibru left bank tributary flows at the state of Assam. மத்த மூணுமே ரைட் பேங்க் tributary. சுபன்ஸ்ரீ, தீஸ்தா and கமங் மூணுமே வந்து ரைட் பேங்க் tributary. மூணுமே ரைட் பேங்க் tributary. Subanshree originates near Tibet. Subanshree originates near Tibet. Subanshree originates near Tibet. Joins Brahmaputra near Majli. Joins Brahmaputra near Majli.
Kamang originates at eastern Himalayan region. Kamang originates at eastern Himalayan region. Again near Tibet. Again near Tibet. Flows through Arunachal Pradesh and Assam. Flows through Arunachal Pradesh and Assam. Teesta, fast flowing river. Sikkim. Teesta, fast flowing river. Sikkim. So Brahmaputra enga sir originate ஆகுது? செம்யுங்டாங் கிளேசியர். சரியா? அங்க அதுக்கு பேர் வந்து சாங்போ பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லி பேர். அது எழுதிக்கோங்க. சரியா? ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரிவர் இன் தி வேர்ல்ட். ஒன் அமாங் தி லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் இன் தி வேர்ல்ட். செம்யுங்டாங் கிளேசியர் நியர் மான்சரோவர் லேக். அடுத்தது சார், with reference to the Himalayan rivers, consider the following statement. The Satluj river cut across the both Saskar and Great Himalayan range. Correct, sir. First statement was correct. The Satluj range cut across between the Saskar and Great Himalayan range. Bias river originates in Pir Panjal range near Rohtang Pass. Correct, sir. Then the river Ravi enters Himachal Pradesh through Shipkila Pass. It is again through Rohtang Pass. It is not through Shipkila Pass. So third statement was wrong. 1 and 2. 1 and 2. So Indus enga sir? Indus enga originate ஆகுது சார்? போக்கர்ச்சு கிளேசியர் எந்த இடத்துல இருக்குது? போக்கர்ச்சு நியர் மான்சரோவர் லேக். என்னென்ன கண்ட்ரில பாஸ் ஆகுது? டிபெட், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். சரியா? அது எழுதிக்கோங்க. நிறைய பேருக்கு ஆப்கானிஸ்தான் தெரியாது. இந்தியா, பாகிஸ்தான், டிபெட், ஆப்கானிஸ்தான். டிபெட், சைனா. இந்தியால என்ன ஸ்டேட்ல சார் பாஸ் ஆகுறாங்க? ஒன்லி ஜம்மு அண்ட் காஷ்மீரா? Indus and its tributary. Indus and its tributary. Jammu and Kashmir, Himachal Pradesh, Punjab, Rajasthan, Haryana. எழுதிக்கோங்க சார். Jammu Kashmir, Himachal Pradesh, Punjab, Rajasthan, Haryana. And Union Territory of Chandigarh. And the state or Union Territory? Union Territory of Chandigarh. What was the total length of river Indus? 2525 2880 2525 இல்ல சார், 2880 மொத்தமா 2880 கிலோமீட்டர். 2880. ஸோ 5 ட்ரிபியூட்டரி, இண்டஸோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி ரொம்ப 5 முக்கியமானது. வரிசையா சொல்லுங்க சார். ஜீலம், செனாப், ரவி, சட்லஜ். ஜீலம், செனாப், ரவி, சட்லஜ். அதோட ஆரிஜின் அதெல்லாம் வேணுமா சார்? சொல்லணுமா? வேணாம் இல்ல, தெரிஞ்ச விஷயம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது என்ன கொஸ்டின் சார்? During the cold weather season in India, which of the following feature is commonly observed? Northeast trade winds prevail over the country. ஆமா, ஒன் சவுத் வெஸ்ட் மன்சூன் முடிஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு என்ன வரும்? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Then western disturbances frequently influences the weather of northern phenomena. Once monsoon season முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் உடைய சவுத் விங்க எனக்கு ஆர்கனைட் ஆகும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்ட் தான். Then the southern peninsula region does not experiences a harsh winter. ஏன்னா நம்ம வந்து we are near to the coastal region, so we are having moderate. So all the three statements are right. All the three statements are right. அடுத்து 70th question, option B sir. 70th question, option B. Oh, 69th விட்டுட்டேனா? With reference to the river Godavari, consider the following statement. It originates in the Western Ghats near Trimbakeshwar in Maharashtra. Correct, sir? Correct. The first statement was correct. Then second statement, Manjira and Pranhita rivers are its tributary. Correct, sir? அதோட tributaries எழுதிக்கோங்க சார். Barbara, Manjira, Manir are the right bank tributaries. Barbara, Manjira and Manir, M-A-N-E-R, Manir are the right bank tributaries. Purna, Pranhita, Indravati, Sabari. Purna, Pranhita, Indravati, Sabari are the left bank tributaries. Left bank tributary.
என்னென்ன ஸ்டேட் சார்? கோதாவரி. சரி, மகாநதி. கோதாவரி தான், கோதாவரி. என்னென்ன ஸ்டேட்? மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா வருமா? ஆந்திர பிரதேஷ், பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். குஜராத்ல எங்கிட்டு இருக்கு சார்? குஜராத் வரைக்கும் போனா எப்படி? ஒடிஷா, பார்ட்ஸ் ஆஃப் ஒடிஷா. வேற எழுதிக்கோங்க சார். மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர். மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா. மத்திய பிரதேஷ், கர்நாடகா. மத்திய பிரதேஷ், கர்நாடகா. அமர்கண்டக். Total length, sir? 1465 kilometer. 1465 kilometer. Seventieth question, option B. 70th question, option B. 69 option என்ன sir? It flows into the Bay of Bengal after passing the Telangana and Andhra Pradesh. Option D ஆ? ஆப்ஷனே இல்ல. தெலுங்கானா சார், தெலுங்கானா எடுத்துருங்க. It was not passes through Telangana. So அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி. It was not passes through Telangana. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா தான் கரெக்ட். நாட் பார்ட்ஸ் ஆஃப் தெலுங்கானா. So option D. அடுத்து 70th option B. 70th option B. 71. ஒரு 15 மினிட்ஸ் லேட்டா போயிடலாமா சார் உங்க சாப்பாட்டுக்கு? 71st. சார் ஆப்ஷன் சி. இந்த 71st வந்து இந்த கொஞ்சம் அந்த ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இது மட்டும் கேட்டுக்கோங்க சார். இது கொஞ்சம் 1 மணி நேரம் ஆயிடுது எக்ஸ்பிளைன் பண்ணாலே. சரி, அது மட்டும் கேட்டுக்கோங்க. 70th question ஆப்ஷன் 71st question ஆப்ஷன் சி. Then 73rd question. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கழுவெளி அண்ட் மகதிகீர் ஆர் இன் தி டர்ம்ஸ் எதாவது சார்? அது எதை சார் குறிக்குது? கிளேசியர், மேங்க்ரோவ்ஸ், ராம்சர் சைட்ஸ், சலைன் லேக்ஸ். ராம்சர் சைட்ஸ் சார். சார் அநியாயம் சார் இதெல்லாம். ராம்சர் சைட்ஸ். சரி, 73 ராம்சர் சைட்ஸ். அதை சொல்லி 73 சொல்லிட்டு 72 சொல்றேன். பிரச்சனை இல்லைல்ல. 73 ராம்சர் சைட்ஸ். ராம்சர் கன்வென்ஷன் எப்ப சார் நடந்துச்சு? ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்றது எதுக்காக நடந்தது சார்? வெட்லேண்ட் கன்சர்வேஷன் காண்டி நடந்தது. இந்தியால மொத்தம் எத்தனை ராம்சர் சைட் இருக்கு சார்? 98 ராம்சர் சைட் இருக்கு. எந்த ஸ்டேட்ல சார் அதிகமான அளவான ராம்சர் சைட் இருக்குது? தமிழ்நாடு தான். 20 ராம்சர் சைட்ஸ் we are having. சரியா? மொத்தம் 20 ராம்சர் சைட் இந்தியால இருக்குது. கடைசி அனௌன்ஸ் பண்ணது கூட தமிழ்நாட்டுல தான். எந்த வருஷம் நடந்துச்சு சார் கன்வென்ஷன்? 1971. இதுல பாத்தீங்கன்னா 2 ராம்சர் சைட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து கழுவெளி. என்ன ஊர்ல சார் இருக்குது? இந்த எந்த ஊர் யாருமே கழுவெளிக்கு பக்கத்துல இல்லையா? தமிழ்நாடு. Then second மகதிகீர், மகதி கர்நாடகா. Which was announced in early 2024. Which was announced early 2024. கழுவெளி பக்கத்துல யாருமே இல்லையா? சரி விடுங்க பிரச்சனை. 72nd question போல. Tropical evergreen forest. They are confined only to the northeastern hills. அப்படிலாம் கிடையாது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்காங்க. First statement wrong. Then second statement, they are found in the areas having more than 200 centimeters of rainfall with short dry season. Correct தான். 250 அங்க புக்ல இருக்கும். So 200 fine. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? Short dry season, very short dry season. They have to experience rainfall from both the monsoon, both northeast and southwest. Trees in these regions are well stratified and are covered with the shrubs and creepers. ஆமா, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடி வந்து மேல போய் சன்லைட் வேணுங்கிறதுக்காக they are creepers, climbers, அவங்கள இருக்கிறது கரெக்ட் தான். So third statement was again right. There is no fixed season for shedding their leaves in this forest. So 2, 3 and 4 right. Option B. அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் ஆஃப் சன்லைட், அதிகமான அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் கிடைக்கிறதுனால அவங்க லீஃபை ஷெட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ ஆப்ஷன் பி. தென் அடுத்து 74th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸி தான். சாலக்குடி, திருச்சூர். யாராவது திருச்சூர் சொந்தக்காரங்க யாராச்சும்? யாராவது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கீங்களா? அதிரப்பள்ளி, சாலக்குடி,
Thrissur, Kerala. First statement correct தான். Thrissur district. Then Jog, correct தான். Jog, which was located in Karnataka, correct தான். Sharavati, which is otherwise called as Jersopa waterfall, which is otherwise called as Jersopa waterfall. Second highest plunge water pool in India. Second highest plunge waterfall in India, or water pool or waterfall in India. Second highest plunge on the கீழ இருக்கக்கூடிய plunge waterfall in India. அடுத்தது நோக்கலிக்காய் எந்த ஊர்ல சார் இருக்குது? டாலஸ்ட் என்ன ஊர்? மெகாலயா. So it was found in Meghalaya, not in Nagaland. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா there is no river, ஒரு பர்టిక్యులர் ரிவர் கிடையாது, which was confluence of all these streams. எல்லா இடத்துல இருந்து ஸ்ட்ரீம்ஸ் ஓடி வந்து ஒண்ணா சேர்ந்து விழக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து நாகலிகாய். சோ மெகாலயா. சோ தேர்ட் வந்து ராங். எழுதிக்கோங்க, அதையுமே எழுதிக்கோங்க. It was formed by the various small streams, which was formed by various small streams. Nagalikai, which was formed by various small streams. Meghalaya. அங்க கொடுத்துருக்காங்கல்ல சார், உமன் காட், அது என்ன? அது எந்த ஊர்ல இருக்கு ரிவர் சார்? உமன் காட் கிளீனஸ்ட் ரிவர் எந்த ஸ்டேட்? மெகாலயாவா? ஷோரா? Woman got Meghalaya. Found at the border of Indo-Bangladesh. Called Gateway of Bangladesh. கடைசியா தூத் சாகர் Mandovia River of Karnataka. Zuari is the largest lake of Goa. Largest river of Goa. But Dudhsagar, which was present in Mandovi of Karnataka. So 1 and 2, option A. So 75th option B. So water sprouts ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். தண்ணி சுத்தி போகும். ஆனா என்ன நினைக்கிறீங்க, தண்ணி கீழ இருந்து மேல போகுமா, மேல இருந்து கீழ வருமா? சுத்துற இடமெல்லாம் சரிதான். தண்ணி கீழ இருந்து மேல போகுமா, மேல இருந்து கீழ வருமா? மேல இருந்து தான் கீழ வரும். பாக்குறதுக்கு தான் நமக்கு தண்ணி மேல போற மாதிரி இருக்கும், ஆனா மேல இருந்து தான் தண்ணி கீழ வரும். சோ வாட்டர் ஸ்ப்ரவுட் அப்படின்றது தான். So which of the following best describes the term water sprout? High pressure zones in the upper troposphere, nutrient rich water brought to the ocean surface, sudden waves causing by rip current, rotating columns of air that form over the water bodies. வாட்டர் பாடியில தண்ணி சுழல் மாதிரி சுத்திட்டு மேல இருந்து கீழே வாட்டர் சக்ஷன் பைப் மாதிரி போட்டு எடுக்கக்கூடியதான் இந்த வாட்டர் ஸ்ப்ரவுட். So there are different types of water sprout. அதை எழுதி வச்சுக்கோங்க சார். வீட்ல போயிட்டு இதுக்கான டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. fair weather water sprout, tornadic water sprout, tornadic water sprout and snow sprout. So இதுக்கான டெஃபினிஷன்ஸ் மட்டும் வீட்ல போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்ப்ரவுட் அப்படின்றது உடனே ஃபார்ம் ஆகுது. there are 5 stages for the formation of water sprout. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 5 stages for the formation of water sprout. அடுத்தது 77th question, காவேரி. சோ காவேரி எங்க சார் ஆர்டினேட் ஆகுறாங்க? பிரம்மகிரி ஹில்ஸ், அங்க தல்காவேரி எழுதிக்கோங்க. it was originated at Talkaveri near Chermangla village of Kodagu district of Karnataka. Chermangla village, Kodagu district of Karnataka. What are the left bank tributary and right bank tributary? Easy தானே. சொல்லுங்க. Left bank tributary includes try. Left bank tributary includes Harangi, HARNG, Harangi, Hemavati, என்ன சார்? அக்ராவதி. இன்னும் ஒண்ணு ஷிம்ஷா. எழுதிக்கோங்க சார். லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஹராங்கி, ஹேமாவதி, ஷிம்ஷா, அக்ராவதி.
முக்கியமான போன் வந்தா பேசிட்டு வாங்க. ஹராங்கி, ஹேமாவதி, சிம்ஷ ஏங்க 1:30 ஆயிடுச்சு. 1:30 ஆனா போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்களா வீட்ல? அடேங்கப்பா. 1:30 ஆனா சரி டப்புன்னு போன். சோ ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி சார். நம்ம ஊர்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. எழுத ஆரம்பிங்க சார். கபினி, ஸ்வர்ணவதி, பவானி, நொய்யல், அமராவதி, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. கபினி, நொய்யல், அமராவதி, பவானி, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. சோ क्वेश्चन பார்க்கலாம். Kaveri river carries water throughout the year which comparatively less fluctuation than the other peninsula river. ஆமா எனக்கு வந்து அப்பர் ட்ராக்ல வந்து சவுத் வெஸ்ட் மன்சூன் அப்ப ரெயின்ஃபால் கிடைக்கும், லோவர் ட்ராக்ல நார்த் ஈஸ்ட் மன்சூன் அப்ப ரெயின்ஃபால் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான். சோ தி அப்பர் கேட்ச்மென்ட் ரெண்டு ஸ்டேட்மென்ட்மே அதான். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 and 2 are correct and statement 2 correctly explains the one. அடுத்து எல் நினோ லாஸ்ட் கிளாஸே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். எல் நினோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் இஸ் அசோசியேட்டட் வித் தி அப்பியரன்ஸ் ஆஃப் வார்ம் கரண்ட்ஸ் ஓவர் தி கோஸ்ட் ஆஃப் பெரு. கரெக்ட்டா? எப்பவுமே எனக்கு வார்ம் கரண்ட் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கணும். ஆனா எல் நினோ மட்டும் எங்க இருக்கும்? கோல்டு அங்க பெரு கிட்ட இருக்கும். இட் ரிசல்ட்ஸ் இன் தி வீக்கனிங் ஆஃப் வெஸ்ட் ப்ளோயிங் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ் அலாங் தி ஈக்வேட்டர். அந்த வருஷம் எனக்கு ட்ரேட் விண்ட்ஸ் இருக்காது. சோ செகண்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான். இட் கேன் லீட் டு தி weaker monsoon in India and Southeast Asia. So all these statements are right. All these statements are right. 79th question with reference to the phenomena of break in monsoon in India, consider the following statement. Break in India அப்படினா என்னன்னா, இந்தியால எல்லா இடத்துலயுமே எனக்கு ஈவனா லோ பிரஷர் அப்படின்றது கிரியேட் ஆகாது. அதனால டியூரிங் தி மன்சூன் சீசன் அப்ப எனக்கு 1 or 2 வீக்ஸ் வந்துட்டு மழை இல்லாம drought சீசன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மன்சூன் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் எழுதிக்கோங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் பிரஷர் கண்டிஷன்ஸ். It is developed due to the differential pressure conditions. It is due to the differential pressure conditions. Differential pressure conditions. In North India, a break occurs when the rain bearing system failed to form or move along the monsoon trough. Monsoon trough which is nothing but low pressure. So first statement correct da. On the west coast breaks when the wind starts blowing parallel to the coastline rather than the direct to onshore. இங்க வந்து வெஸ்டர்ன் காட்டுல நேரா வராம the wind வந்துட்டு இந்த மாதிரி flow ஆயிட்டு இருந்துச்சு அப்படினால எனக்கு என்ன நடக்கும் அப்படினா இந்த monsoon break அப்படின்றது நடக்கும். So both the statements are right. Both 1 and 2. Both 1 and 2. So அடுத்தது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் கேட்டிருக்காங்க. யமுனால ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவா நம்ம படிக்கும் போதே வந்து நார்மலா இந்த மாதிரி படிச்சு நம்ம பழகி இருக்கோம். இதுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க சார். கென், பெட்வா, சிந்த் அண்ட் சம்பல். நான் படிக்கும்போது சம்பல், சிந்த், பெட்வா, கென் இதுதான் நம்ம வரிசையா படிச்சுட்டு இருப்போம். ஜஸ்ட் ரிவர்சிபிள் ஆர்டர். கென், பெட்வா, சிந்த் அண்ட் சம்பல். ஆப்ஷன் ஏ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் அரேஞ்ச் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் சம்பல், அதுக்கப்புறம் பெட்வா, அதுக்கப்புறம் கென், அதுக்கப்புறம் கரெக்ட் தான். சாரி, சம்பல், சிந்த், பெட்வா அண்ட் கென். ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் சம்பல், அதுக்கப்புறம் இவங்க ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன் சம்பல், சிந்த், பெட்வா, கென். சோ யமுனா எங்க சார் ஆர்கனைட் ஆகுது? சின்ன டீடைல். யமுனோத்ரி எந்த 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 ஊர்ல சார் இருக்குது? யமுனோத்ரி கிளேஷியர் உத்தரகாண்ட் டிஸ்ட்ரிக்ட். சரியா? நியர் ஹரித்வார். எழுதிக்கோங்க. உத்தரகாண்ட் டிஸ்ட்ரிக்ட் நியர் ஹரித்வார். யமுனோத்ரி கிளேஷியர். இண்டஸோட ரைட் பேங்கா லெஃப்ட்? சரி, கங்காவோட ரைட் பேங்கா லெஃப்ட் பேங்கா? ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. லார்ஜஸ்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் கங்கா. லார்ஜஸ்ட் ஆமா யமுனா. Largest right bank tributary of river Ganga is Yamuna. So சம்பல் எழுதுங்க சார். சம்பல். சம்பலை பத்தி சின்னதா குட்டி குட்டியா ரிவர்ல இருந்து நிறைய क्वेश्चन வந்திருக்குது. சொல்லாம போக முடியல அதனால. சம்பல். Anciently it was called Charmanavati. Anciently it is called Charmanavati. Charmanvati. Anciently it is called Charmanavati. Flows through the areas of Rajasthan. எங்க இருந்து சவுண்ட் வந்து? அங்க இருந்தா இல்ல போனா? Flows through the areas of Rajasthan. Areas of Rajasthan. Biggest tributary of Yamuna. Biggest tributary of Yamuna rises at Mau district of Madhya Pradesh. Rises at Mau district of Madhya Pradesh. Mau district of Madhya Pradesh. அடுத்து சிந்த்.
விதிஷி, இது நாலுத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. நாலுமே மத்திய பிரதேஷ்ல தான் ஆர்கனைட் ஆகும். விதிஷி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். சிந்த் விதிஷி, VIDISH, விதிஷி ஆர் விதிஷா, விதிஷ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். Then Betwa, Bhopal of Madhya Pradesh. Betwa, Bhopal of Madhya Pradesh. Then Ken, Jabalpur of Madhya Pradesh. Jabalpur of Madhya Pradesh. இதுல சம்பலுக்கு வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி இருக்கு சார், அதை படிச்சுக்கோங்க சரியா? சம்பலுக்கு மட்டும் சரியா? அது அனிவன் டோபோகிராஃபி இருக்கிறதுனால அந்த 4 ட்ரிபியூட்டரி மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா படிச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். சோ அடுத்தது பாருங்க, the Tamil Nadu coast receives limited rainfall during the southwest monsoon. ஏன் எதனால சார் தமிழ்நாடு கோஸ்ட் ஏன் வந்து கம்மியான அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் during southwest monsoon? Because the eastern Ghats stands parallel to the, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், தமிழ்நாடு was located at the leeward side or rain shadow region of the western Ghats. So ரெண்டு காரணம். The Tamil Nadu coast lies parallel to the Bay of Bengal branch of monsoon. So both the statements are right. Option A. Option A. In 80 second. சார் ரெண்டு காரணம். ஒன்னு வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஆஃப் சவுத் வெஸ்ட் மன்சூனுக்கு ஈஸ்டர்ன் காட் பேரலா இருக்கிறதுனால. ரெண்டாவது காரணம், தமிழ்நாடு இஸ் லொகேட்டட் அட் தி ரைன் ஷேடோ ரீஜியன் ஆஃப் வெஸ்டர்ன் காட். அது ரெண்டு காரணமும் எழுதி வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஹோல்ட்ஸ் தி லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் lead and zinc ore in India. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் சார். About 89% of lead and zinc, about 89% was present with Rajasthan. Second followed by Andhra Pradesh. Second followed by Andhra Pradesh, only having 3.3. அவங்கள்ட்ட தான் 89 இருக்குது. பேலன்ஸ் செகண்ட்ல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் only having 3.3%. Then Amarkantak Plateau, Maikal Hills and Bilaspur Katni Plateau have major bauxite reserve. So second statement was again right. Second statement again right. Bauxite எதுக்கு சார் யூஸ் பண்ணுவோம்? Bauxite is used for aluminum. Bauxite is one of the richest aluminum ore. Then அடுத்தது third, the Koderma Gaya and Hazaribagh belt in Jharkhand is one of the major mica producing region. All the statement was right. Mica is the non-metallic mineral. Mica is non-metallic mineral. All the three statement was right. Then 86th question. Pyrolusite, silomelane and braunite are the ores of manganese. Manganese are used for, now what is the application of manganese? Yes sir, iron smelting, strengthening the iron and steel, and also used in dry cell batteries and to strengthen the iron and steel. Smelting of iron, which was black in color. Sir, இந்த ஐரன் பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் கோட் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அது பார்க்கறது வளவளன்னு இருக்கும், ஸ்லிப்பரியா இருக்கும். ஐரன் பார்க்கறது நல்லா ஸ்ட்ராங்கா ஹார்டா. ஐரன் வந்து சரி, வீட்டுக்கு போயிட்டு இதை பாருங்க, மேங்கனீஸோட அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு அது மட்டும் ஒரு ரெட்டி பாத்துருங்க. அடுத்தது 86th கொஸ்டினா சார்? அடுத்தது சார், இது ரொம்ப ஈஸி தான். இண்டஸ், ஜீலம், செனாப், ரவி, பீஸ், சட்லஜ். எல்லாத்தோடைய ஃபர்ஸ்ட் வார்த்தையும் கோர்த்தம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஈஸியா கிடைச்சிடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சோ கீழ இருந்து மேல வரைக்கும் போலாம் சார். கீழே பாத்தீங்க அப்படின்னா சட்லஜ், இதுல சார் பி எஸ். சோ இட் இஸ் கால்ட் பிஸ்ட். அவ்வளவுதான் சார். இதே மாதிரி போட்டு போனீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும். சோ இதை இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க சார். நான் சொல்றது எழுதிருங்க. சோ பெஸ்ட். அடுத்தது அந்த பக்கம் பிட்வீன் இந்த பியாஸ்க்கு ரவிக்கு இருக்கிற நடுவுல பாரி. அடுத்தது பிட்வீன் ரவிக்கும் செனாபுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது ரேக்னா. RECHNA ரேக்னா. ரேக்னா.
அடுத்தது செனாபுக்கும் ஜீலமுக்கும் நடுவில் இருக்குது சார்ஜ். சார்ஜ். அடுத்தது ஜலமுக்கும் இண்டஸ்க்கும் நடுவில் இது மட்டும் கொஞ்சம் சிந்து சாகர். சிந்த் சாகர். சிந்து சாகர். இப்ப ஆப்ஷன் போலாம் சார். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அப்படின்னா so option C only 3. Only 3. Jalandhar is between Beas and Sutlej. ஒரு நிமிஷம் சார். Jalandhar Doab is the land area between Beas and Sutlej. Correct sir. அதோட இன்னொரு பேர் Jalandhar. அதோட இன்னொரு பேர் Jalandhar. பெஸ்டோட இன்னொரு பேர் Jalandhar. And Bari it is between Ravi and Beas. கரெக்டா மத்தது எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. சார்ஜ் it is between Chenab and Jhelum and Sindh is between Indus and Jhelum and Rekna is between Ravi and Chenab. மத்தது எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. it is அதோட இன்னொரு பேர் வந்துட்டு Jalandhar. So only 3. இப்படி வந்தா கொஞ்சம் क्वेश्चन கஷ்டம் தான் சார். அதுக்காக தான். அடுத்தது பாருங்க 35th क्वेश्चन. கரெக்டா தான் 80. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் சார். நார்வெஸ்டர்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. சரியா? அங்க வரக்கூடிய கல் பைசாக்கி அங்க வரக்கூடிய பிரச்சனை தான் இது. ஆனா அவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. இட் வாஸ் நாட் இன் கேரளா. இட் வாஸ் நாட் இன் கேரளா. நார்வெஸ்டர்ஸ் எப்பவுமே எங்க நடக்கும்னா இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெங்கால் அண்ட் அசாம் ரீஜன். அங்க வந்துட்டு பைசாக்கி அவங்களோட அறுவடை நாள் அன்னைக்கு வந்து கல் அப்படின்னாலே இருட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கல் அப்படின்னாலே டார்க் அப்படின்னு அர்த்தம். பைசாக்கி அப்படின்றது அன்னைக்கு பைசாக்கி டேல வரக்கூடிய ஒரு பிளாக்னா விச் டினோட்ஸ் தி cumulonimbus cloud. சரியா? அன்னைக்கு வந்து மழை வந்துரும். சோ அதனாலதான் அவங்க கல் பைசாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? பைசாக்கி அண்ட் கல் பைசாக்கி. அன்னைக்கு வந்து மழை வந்துரும். சோ அது வந்து எங்கன்னா பெங்கால் அண்ட் அசாம். அங்கதான் கரெக்ட். பெங்கால் அண்ட் அசாம். பெங்கால் அண்ட் அசாம். எனக்கு திடீர்னு வந்து ஸ்ட்ராங் விண்ட், திடீர்னு ஸ்ட்ராங் வர ஆரம்பிச்சிடும். நார்வெஸ்டர், அதாவது இந்த நார்வெஸ்டர் டைம் அப்ப strong violent thunderstorms along with along with Bengal and Assam. So in Assam it is called Bardoi Sila. In Assam it is called Bardoi Sila. BARDOISILA. Bardoi Sila. In Assam it is called Bardoi Sila. இந்த நார்வெஸ்டர் வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னா பர்டோய் சிலா. கல்பைசாக்கி இன் பெங்கால் அண்ட் அசாம்ல வந்து இட் இஸ் கால் பர்டோய் சிலா. தென் அடுத்தது லூ, ஹாட் ட்ரை டஸ்டி விண்ட்ஸ் இன் நார்தர்ன் இந்தியா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். லூ இது யார் சார் கொண்டு வருவா? லூ இஸ் a hot wind, western disturbances. அடுத்து மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்றது இட் வாஸ் இன் கேரளா. மேங்கோ ஷவர்ஸ் which இங்க வரக்கூடிய அந்த ஷவர்ஸ் வந்துட்டு which helps to ripening of mango. So third statement வந்து wrong. It was in the coast of Kerala and Karnataka, helpful for the ripening of mangoes. Mango shower, blossom shower இது வந்து காஃபி பிளாசம்ஸ்க்கு கரெக்டா, அது பூக்கிறதுக்கு இந்த மழை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So blossom shower in Karnataka. So 2 and 4 was right. Only 2. அடுத்து consider the following statement. Pune and Bangalore receives much lower rainfall than Kozhikode and Mangalore. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் leeward side, அவங்க ரெண்டு பேரும் windward side. Pune and Bangalore are in the leeward side of Western Ghats. So first statement correct தான். 86th statement was right. Sorry, அந்த 86th question first statement was right. Then second statement, Pune and Bangalore are located on the windward side. அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்திருக்காங்க. Second statement was wrong. So statement 1 was right, statement 2 was incorrect. Statement 1 was right, statement. So 87th question. So how many of the above rises from the Amarkantak plateau? Amarkantak is a radial pattern. அப்படிதானே சார்? அங்க என்ன ரிவர் ஆர்கினேட் ஆகுன்றதுதான் கேள்வி. என்னென்ன ரிவர் சார்? நர்மதா, தபி, சோனா ஆர்கினேட் ஆகுதாங்க. எழுத ஆரம்பிங்க சார். சோனாங்க. அமர்கண்டக் பிளாட்டோ என்ன ஸ்டேட்ல சார் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் அமர்கண்டக் பிளாட்டோ
மத்திய பிரதேஷ் எழுதிக்கோங்க. அமர்கண்டக் பிளாட்டூ மத்திய பிரதேஷ். அமர்கண்டக் பிளாட்டூ மத்திய பிரதேஷ். சோ விந்தியா சாத்புரா இங்க வந்து மைக்கால் ரேஞ்ச், இங்க தான் வந்து நமக்கு அமர்கண்டக் அப்படின்றது இருக்காங்க. சோ விந்தியா சாத்புரா இது வந்து மைக்கால் MAIKAL மைக்கால் ரேஞ்ச். இதுக்கு இங்க தான் வந்து என்ன இருக்காங்கன்னா இந்த அமர்கண்டக் பிளாட்டூ அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க சார். மத்திய பிரதேஷ் விந்தியா சாத்புரா இவங்க ரெண்டு பேத்தையும் ஜாயின் பண்றது வந்து மைக்கால் ரேஞ்ச். So Narmada originates at Amarkantak Plateau and flows to the west. Son, a tributary of Ganga, originates at Amarkantak. Son, a tributary of Ganga, originates at Amarkantak. Tapi, second largest west flowing river, originates at Multai, not in Amarkantak. It was originates at Multai, 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 in the Betul district, of Maharashtra. Then at the Shipra, which was considered as sacred as Ganga, perennial river, originates at Vindhyan range. So only two. Originates at Vindhyan range, so only two. அடுத்தது கெயிர், நீம், கெஜ்ரா அண்ட் பாலாஸ். இதுல வந்து அந்த கெஜிரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குதுல்ல, நம்ம ஊர்ல முள்ளு மரம் இருக்குதுல்ல, நம்ம ஊர்ல முள்ளுனா டிபிக்கலா நம்ம ஒரு முள்ளு எல்லா இடத்துலயும் போய் குத்து வாங்கிட்டுரும்ல, அதான் கேஜ்ரி. சோ டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட், அவ்வளவுதான். டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். அடுத்தது consider the following: tropical forest, subtropical pine forest, moist temperate forest and alpine forest. How many of the above types of forests are found in Himalayas? All the four. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா up to 1000 meters வரைக்கும் நமக்கு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இருப்பாங்க. up to 1000 meters tropical forest, 1000 to 2000 meters, 1000 to 2000 meters அதுக்குள்ள moist temperate subtropical pine forest 1000 to 2000, and 1500 to 3000 it is moist temperate, 1500 to 3500 it is moist temperate, and above 3500 it is alpine. So tropical first கீழ tropical, அதுக்கப்புறம் subtropical, அதுக்கப்புறம் moist temperate, அதுக்கப்புறம் alpine. So all the four. Then consider the following statement with respect to the protected areas in India. Madhya Pradesh has the highest number of national parks. அப்படியா? எவ்வளவு number of national parks இருக்குன்னு நினைக்கிறீங்க? மொத்தம் 11 national parks are there. So first statement right, 11 national parks. First statement was sky. ஒன்னு ரெண்டு important national parks சொல்லவா? பன்னா, வேற வான்விஹார் எழுதிக்கோங்க. பன்னா, வான்விஹார், கூனோ, பன்னா, வான்விஹார், கூனோ, பன்னா, வான்விஹார், கூனோ are some of the important national parks. Are the second, Maharashtra is the highest number of wildlife sanctuaries. It is not with Maharashtra, it is with Andaman and Nicobar. Total of 96 wildlife sanctuaries was in Andaman and Nicobar. 96 wildlife sanctuary in Andaman and Nicobar, not in Maharashtra. Then third, Nagaland has the highest number of community reserve. Third statement was right. 148 notified community reserves was there in Nagaland. 148 community reserves was in Nagaland. Sir, community அப்படின்றதுனா it was state government announce பண்ணக்கூடியது. It was the buffer zone between national park, wildlife sanctuary and protected tribal areas. இதுதான் வந்து community reserve அப்படின்னு சொல்லுவாங்க. So it totally 148 இருக்குது. அடுத்தது following states descending order on based on the mangrove cover. So first ஈஸியா தான் கொடுத்திருக்காங்க. West Bengal, Gujarat, Andaman and Nicobar. West Bengal, Gujarat, Andaman and Nicobar. West Bengal, Gujarat and Andaman and Nicobar. கரெக்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A.
ஸோ மேங்க்ரூவ்ஸ் அப்படின்றது அவளுக்கு எவ்வளவு ஆனுவல் ரெயின்ஃபால் தேவைப்படும் சார்? கம்மியா தேவைப்படுமா, அதிகம் தேவைப்படுமா? which requires 100 to 1000 to 3000 millimeters of annual rainfall per year. 100 to 300 centimeters of annual rainfall per year, which requires 25 to 35 degrees Celsius, which requires 26 to 35 degrees Celsius. But West Bengal is having 45% of mangrove. Gujarat have 23%. Andaman and Nicobar have 12%. Andaman and Nicobar have 12%. Is there any recent initiative regarding the mangrove, sir? Misty. Very good, Misty. Mangrove initiative for shoreline habitats and tangible income. Misty. Mangrove initiative for shoreline habitat and tangible income. Misty. எந்த வருஷம் சார் இனிஷியேட் பண்ணாங்க? 2023. 2023. அடுத்தது the Krishna Ganga, Jhelum and Chenab rivers flows which of the following mountain ranges? Peerpanchal, which cut across the Peerpanchal. சரியா? It was at the south. Then which soil commonly found in the Doors, Cholas and Terai region? Terai region அப்படின்னு வந்துட்டாலே which have fine sediments. So option B, alluvial soil. Alluvial soil. 94, option B, alluvial soil. So இது எல்லாமே fertile. சரியா? Doors இருக்கட்டும் இல்ல Terai இருக்கட்டும், all are having high organism or diversity content. So option B, alluvial soil. Then with respect to red soil, 90. The black soil, found also known as rugged soil, are formed primarily because of deposition of silt by rivers, accumulation of organic matter in wetlands, weathering of granite and gneiss rocks, disintegration of volcanic basaltic lava. என்ன சார்? ஆப்ஷன் டி. ஸோ சாயில் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ பிளாக் சாயில் திரும்ப சொல்லிட்டு அதர்வைஸ் கலர்ஸ் பிளாக் காட்டன் சாயில், ரிகர் சாயில். ஸோ இட் இஸ் ஹேவிங் செல்ஃப் ஃப்ளோயிங் கெப்பாசிட்டி, ஸ்ரிங்கிங் அண்ட் ஸ்வெல்லிங் கெப்பாசிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வாஸ் ஹை. சரியா? இட் இஸ் சூட்டபிள் ஃபார் காட்டன். அதுக்கு ஸோ இட் இஸ் இது வேணாம் எவ்வளோ, இட் இஸ் ஹேவிங் வெரி மினிமம் போர் கெப்பாசிட்டி. இதெல்லாம் உங்களுக்கு தேவை, எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் primarily formed because of the basaltic lava deposit. அடுத்தது consider the following statement regarding the respect to red soil. They are derived from the crystalline and metamorphic rocks rich in ferromagnetism. First ferro அப்படினால it is iron. First statement was right. They are formed on the slopes of the areas where black soil was dominant. Black soil எங்கெங்கலாம் இருக்குதோ அதோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் நமக்கு வந்து ரெட் சாயில் இருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். They are porous, fireable and useful for they are free from canker lime. All the three statements are right, sir. All the three statements are right. Then 96th question. Himalayan the peninsula rivers exhibits greater meandering tendencies and shift their courses more frequently than Himalayas. அப்படியா? They are having இங்க இருக்கக்கூடிய peninsula plateau அப்படின்றது it was very rigid. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்கியன் ராக்கோட பேஸால இருக்கக்கூடியது. இது வந்து டெஃபினைட் ஷேப் மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்ட், தப்பு. சரியா? எனக்கு பெரினியல் ரிவர்ஸ் தான் வந்து டெபாசிட்டட் லேயர்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடியது. அதனால அது அடிக்கடி கோர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு. The Himalayan rivers formed from a dendritic pattern in plains, while peninsular rivers are formed trellis radial rectangular pattern. Correct, sir? So option B, 2 only. So chronological orderல 97th question கேட்டிருக்காங்க சார். So இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, 3124. 3 first Darbar rock system, then அடுத்தது Darbar, Kadapa, then Dravidian, then Gondwana. So 98th question. With reference to Indus River, consider the following statement. It originates from the glacier near Kailash range, mountain range. First statement correct. The Satluj is the largest tributary of river Indus. Abdiya? No? Then which was the largest tributary of river Indus? Enna sir? Chenab. So adukara tappu. The Indus flows in India only through Union Territory of Jammu and Kashmir. Abdiya? முன்ன அதுக்கான ஸ்டேட் சொன்னேன். ஸோ இண்டஸ் மட்டும் கேட்குறாங்களா? ஓ இண்டஸ் மட்டும் கேட்டா கரெக்ட் தான். 1 and 2. இல்ல சார்,
Indus flows in India only through Union Territory of Jammu and Kashmir. மொத்த இண்டஸ் ரிவர் தான் பார்க்கணும். ஸோ இல்ல சார், ஒன் ஒன்லி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. மொத்த இண்டஸ் ரிவர், இண்டஸ் அப்படின்னா இண்டஸ் ரிவர் மொத்தத்தையும் தான் பார்க்கணும். அது ட்ரிபியூட்டரி எல்லாம் சேர்த்தா பார்க்கணும். கரெக்ட் தான். ரெட் அண்ட் yellow soils are widely prevalent in Deccan Plateau. With reference to these soils, consider the following statement. They develop on crystalline igneous rocks. They develop on crystalline igneous rocks in the areas of low rainfall. The reddish color of the soil is due to the diffusion of iron. என்ன சார் இதுக்கு ஆன்சர்? Both 1 and 2. Then with reference to Andaman and Nicobar Island, consider the following statement. Richis archipelago, right da. Then Narcondam Island is only oceanic island. Only oceanic island which was not only a volcanic island, sir. One among the island. The landfall island in northmost island of Andaman Nicobar. Landfall island is the northernmost island of Andaman Nicobar. Statement 3 was right. So option C, 1 and 3.